நெல்லிவளநாடு கோட்டையில் ஒருவர் பிரியாமல் தம்பி தங்கை அனைவருமே பதனமாக இருக்க வேண்டும். அந்த வெள்ளாங்குளத்தூர் சென்று சத்தியத்தை முடித்து விட்டது. சீக்கிரமாக நெல்லிவளநாடு கோட்டைக்கு வருகிறேன். அத்தான் சத்தியத்தை முடித்து வாருங்கள் மைத்ரா. அப்படி அனைவருமே மற்றொரு கோட்டையில் பதனமாக இருக்கின்றோம். பதனமாக இருக்க வேண்டும். சென்று வருவாய். சென்று வாருங்கள். கோட்டை காவலா அந்த புறத்திலே 4 தளவாசலில் காவல் புரிந்து கொண்டிருப்பான் வீரபாகு சாம்பகன். சரி, நம்ம நாளுக்காக அரமனைக்கு அழைத்து வாருங்கள். இப்படியாகட்டும். சரண சாமி தல்வனிந்த சரண 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 சாமி தல்வனிந்த சரண அங்கே சரண சரண சாமி தல்வனிந்த சரண பொறுமை பொறுத்தவர்க்கு புண்ணியக்கு சரண பொறுமை பொறுத்தவர்க்கு புண்ணியங்கள் சரண அது கோபமல்ல சாமி கோபமுள்ள ஆண்டவர்க்கு குணமோட சரண கோபமுள்ள சின்னர்க்கு கோடி கோடி சரண பத்தினியால் தங்கையர்க்கு பங்குடன சரண நமது பத்தினிதான் தங்கையர்க்கு பங்குடன சரண அமி உத்தமியால் தங்கையர்க்கு உட்பாத சரண நமது உத்தமிதான் தங்கையர்க்கு உங்கள் பாத சரண அது ஆனவன அத்தனைக்கு சரணா குதிரை படை சேனைக்கெல்லாம் குளமூடான சரணா குதிரை படை சேனைக்கெல்லாம் கும்பனுக்கு சரணா அத்தா உள்ளை அத்தாவுக்கு அன்புடன சரணா அத்தா உள்ளை அத்தாவுக்கு அன்புடன சரணா வலது புற சுத்தி வந்தே பகுடன சரணா வலது புற சுத்தி வந்தே வலமுடன சரணா இடது புற சுத்தி வந்தே இன்பமுட சரணா இடது புற சுத்தி வந்தேன் இன்பமுட சரணா சரணோ சரணோ சாமி தல்வனிந்த சரணா 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 சாமி தல்வனிந்த சரணா வெற்றி கதி காலடிக்கும் வீரபகு சரணா வெற்றி கொடி காலடிக்கு வீரபகு சரணா பொறுமை பொறுத்தவர்க்கு பொற்பாத சரணா பொறுமை பொறுத்தவர்க்கு பொற்பாத சரணா ஆகட்டும் ஆண்டவா. நமது பட்டூர் கோட்டையிலே 4 தலை வாசலிலும் நன்றாக காவல் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது உண்மையாக நம்மளுடைய கோட்டை காவலனை விட்டு வரவேற்றீர்களே ஆண்டவா. வந்து பார்க்கும் பொழுது மலர்ந்த செந்தாமரை போல் இருக்கும் உந்தன் முகமானது நீரில்லாத பயிரை போலே வாட்டமாக காண வேண்டிய காரணம் என்ன ஆண்டவா? கூறுங்கள் சாமி. உன்னை எதற்காக நான் வரவழைத்தேன் தெரியுமா? நேற்றுதல செக்கனம் திருக்கொருணம் அரிக்கொழுந்து மார்வேந்தன் மாணிக்க தட்டாத்து மகன் செம்புகள் ஆசாரி ஒரு மரமரக்காலை கொடுத்து விட்டு நான் கொடுத்ததோ 12ஆம் திருவத்திற்கு செய்த மரக்கால் என்று பாதுகள் பேசி வம்பு கிழத்து வடதேசமாக வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் அழைத்திருக்கிறானே வீரபாக. அதை சொல்லிவிட்டு போகலாம் என்று நான் வரவழைத்தேன் வீரபாக. வீரபாக என்ன தெரிவிக்கின்றீர்கள்? மேல்தேசத்தை சேர்ந்த சக்கம் திருக்கலம் அரிக்கொழுந்து மார்வேந்தன் செம்புகள் ஆசாரி அவன் ஒரு மரக்காலை கொடுத்து பாதுதக்கங்கள் பேசி ஆரவரவாத 48 காதமல தூரம் இருக்கும் வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் அழைத்திருக்கின்றனா ஆண்டவா. பூமியிலே முளையடைத்தால் பூமி வாரம் தாங்காதென்று பாறை மேல் முளையடைக்கும் 12ஆன பலம் படைத்த வீரபாகு சாம்புகன் நான் இருக்கும் பொழுது தாங்கள் சத்தியம் சொல்வதா வேண்டாம் ஆண்டவா? எனக்கு விடையோடு தரப்புகள். நான் சென்று சத்தியத்தை முடித்து விட்டு அது சீக்கிரமாக வருகிறேன் சாமி. நீ போகு சத்தியம் நான் சென்று வருகின்றேன் ஆண்டவா. அங்கே நீ போகு சத்தியம் நான் வருகிறேன் சாமியாரே. அந்த வெற்றி வெல்ல குலவிதமாக போய் வாரு சாமியாரே. அந்த வெற்றி வெல்ல குலவிதமாக போய் வாரு சாமியாரே. அந்த காரால வெல்ல குல நேராக போய் வாரு சாமியாரே. அந்த காரால வெல்ல குல நேராக போய் வாரு சாமியாரே. அந்த அன்பான வெல்ல குலத்தம்பாக போய் வாரு மைதுனா. அந்த அன்பான வெல்ல குலத்தம்பாக போய் வாரு சாமியாரே. அந்த குலவ கமல கொண்டு வார்த்தையை பொய் என்று சொல்வான் சாமியார். அவன் மெய்யென்று வார்த்தையை பொய் என்று சொல்வான் சாமியார். அவன் பொய் என்ற வார்த்தையை பொய் என்று
சாமியாரே. எதற்காக தடுக்கின்றீர்கள் சாமி? சற்று சத்தியத்தை முடித்து விட்டு அது சீக்கிரமாக நெல்லிமலை நாடு வருகிறேன். சத்தியோ நீ போனால் பொய்யாக நமக்கு சத்தியம் நீ போனால் பொய்யா வீரபாக. நமக்கு சத்தியோ நீ போனால் பொய்யாக வீரபாக. நாமோகும் சத்தியம் நீ போனால் பொய்யாகும் வீரபாக. சத்தியம் பொய்யாக நாங்கள் வருவை கண்டால் வீரபாக. சத்தியம் பொய்யாகும் தாங்கள் வருகை கண்டால் வீரபாக. வெற்றி விதமாக பொய்வாரே வெற்றி வெள்ளாங்கூடம் விதமாக பொய்வாரே வீரபாக. அன்பன விலங்குல தென்பாக பொய்வாரே வீரபாக. அன்பான விலங்குலம் தென்பாக போய்வாரே வீரபாக. அண்டமனுக்காக வடதேசம் எல்லாம் கூட சத்தியம் வருகிறேன் என்று சொன்னது நான் தான் வீரபாக. நான் சென்றால்தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வான். தாங்கள் சொன்னால் சத்தியத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டானே வீரபாக. ஆண்டவா, அப்படி என்றால் என்னை எதற்காக வரவழைத்தீர்கள் சாமி? தாங்கள் விகரமாக சொல்ல வேண்டும் ஆண்டவா. வீரபாக, நான் வடதேசமாக செம்புகோல் ஆசாரிக்கு சத்தியம் சென்ற பிறகு அந்த மேலாட்டு காளிவடைகள் வடநாட்டு கோட்டையிலே படையெடுத்து வந்தால் நமது நெல்லி வடநாடு கோட்டையிலே நீ எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா வீரபாகு? கூறுங்கள் சாமி. நமது 4 நாள வாசலில வீரபாக நீயோ நன்றாக காவல் செய்வார் வீரபாக. 4 நாளை வாசலிக்கு வீரபாக நீதா நன்றாகவே காவல் செய்வாய் வீரபாக. வீரபாகு 4 நாளை வாசலிக்கு வீரபாக அங்கே நன்றாகவே காவல் செய்வாய் வீரபாக. கோட்டையும் பாதளமாடா வீரபாக. நமது கும்பலும் பாதளமடா வீரபாக. கோட்டை பாதாளமாடா வீரபாகி நமதி கும்பலு பாதாளமாடா வீரபாகி. அது கும்பலாலே கோட்டைக்குள்ள வீரபாக நீங்கள் கூடி வீலை ஆடிடுங்கள் வீரபாக. நமதி கும்பலான கோட்டைக்குள்ள வீரபாகி நீங்கள் கூடி வீலை ஆடிடுங்கள் வீரபாக. அது உனக்கு தாழ வாசலில வீரபாக நீதான் பாகுடானே காவல் வைப்பார் வீரபாக. நமது வடக்கு தாளை வாசலிக்கு வீரபாகி நீதான் வகையுடானே காவல் வையும் வீரபாகி. நான் வடதேசமாக வெள்ளாங்குளூர் சத்தியம் சென்ற பிறகு அந்த மேலாட்டு காளிவடைகள் வடநாட்டு கோட்டையிலே படையெடுத்து வந்தால் ஒருவருட்டு ஒருவர் பிரியாமலே பட்டொரு கோட்டையிலே பதனமாக கும்பலான கோட்டைக்குள் கூடி விளையாடி கொண்டிருக்க வேண்டிய வீரமாக ஆகட்டும் சாமி. அந்த பாவி செம்புகோல் ஆசாரிக்கு நான் வடதேசமாக வெள்ளாங்குளத்து சத்தியம் போன பிறகு நமது நெல்லி வடநாடு கோட்டையிலே 4 தள வாசலில் நன்றாக காவல் செய்ய வேண்டும் வீரமாக. ஆகட்டும் ஆண்டவா. ஆக வேண்டும் வீரமாக. நான் வெள்ளாங்குளத்து சத்தியம் சென்ற பிறகு நெல்லி வடநாடு கோட்டைக்கு ஆபத்து வந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? போட்டெடுத்து வெங்கல நகராவை சனிமூலம் ஆரசமாக வைத்து வெள்ளாங்குளத்தூர் கேட்கும்படி எனக்கு ஒத்தைப்பாறை மீட்டு வீரமாக. ஆகட்டும் சாமி. ஆகட்டும் வீரமாக. ஆகட்டும் ஆண்டவா. நம்மளுடைய பட்டூர் கோட்டையில் அனைவருமே பதனமாக இருக்கட்டும். செம்புகோல் ஆசாரி சத்தியத்தை முடித்துவிட்டு சீக்கிரமாக நெல்லிமலை நாடு வருவாய். வெற்றி உனக்காகட்டும். சென்று வருவாய். வீரமாக செம்புகோலம்
செம்பகோலம் ஆண்டவா புத்திமை கூறிவிட்டீர்களா? புறப்படுங்கள் ஆண்டவா, புறப்படுங்கள். அனைவருக்கும் புத்திமதிகளை சொல்லிவிட்டேன். புறப்படு போகலாமே செம்பகோலம். அப்பா நடந்தாரை பொன்னரும் தான் வாழ தேசமாக அங்கை நடந்தார பொன்னாருமே இங்கை நாட்டை விட்டு வாழ தேசமாக நடந்தாரை பொன்னரும் தான் வாழ நாட்டை விட்டு வாழ தேசமாக அங்கை நடந்தார பொன்னாருமே இங்கை நாட்டை விட்டு வாழ தேசமாக நாட்டை விட்டு வாழ தேசமாக நாட்டை விட்டு வாழ தேசமாக அப்ப தட்டாளுக்கு சத்தியங்கள் செய்ய நாட்டை விட்டு தட்டாளிக்கு சத்தியங்கள் செய்ய நாட்டை விட்டு வாழ தேசமாக தட்டாளுக்கு சத்தியங்கள் செய்ய நாட்டை விட்டு தட்டாளிக்கு சத்தியங்கள் செய்ய நாட்டை விட்டு வாழ காட்டுவாளி நாட்டை விட்டு நடந்த வாழ நாட்டை விட்டு நாட்டை விட்டு அப்போ துறந்தானே செம்பகுலம் வந்த போகவெல்லாம் கூட அங்கே தொடர்ந்தார செம்பகுல தன்னை போகவெல்லாம் கூல ஊரை நோக்கி அப்போ துறந்தானே செம்பகுலம் வந்த போகவெல்லாம் கூட அங்கே தொடர்ந்தார செம்பகுல தன்னை போகவெல்லாம் கூல ஊரை நோக்கி தொகவெல்லாம் கூல ஊரை நோக்கி புறப்படு போகலாமே செம்பகலம். அதோ பார்த்தாயா கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில அப்படி கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கும் போது பாராய் செம்பகுலா கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில பாராய் செம்பகுலா கோட்டையை விட்டு நான் எடுத்தடி வைக்கையில பாராய் செம்பகுலா குன்றுகளை போல கூவை குளருவே கேளாய் செம்பகுலா குன்றுகள் நின்றுமே கூவை குலாவுது பாராய் செம்பகுலா ஐயோ ஆகாத சகலமும் ஆகிட என்ன சிவன் பாராய் செம்பகுலா செம்பகுலம் ஆண்டவா இருவரும் சத்தியம் போகும் பொழுது குன்றுவேல் நின்று கூவை குலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றிருந்து நாளை போகலாமே செம்பகுலம். ஆண்டவா செம்பகுலம் நாம் ஒரு சத்தியம் செல்லும் பொழுது குன்றுக்குள் போது கூவை குலாவி இருக்குமா, கூட்டம் கூட்டமா பேயல் தலைவர் தடவை இருக்குமா, இதெல்லாம் சோதனை இல்லை. கொடுத்தால் மறக்கால், இல்லை என்றால் பிறப்புடுங்கள் ஆண்டவா சத்தியம் செல்ல. அப்படி என்றால் பிறப்படு போகலாமே செம்பகுலம். ஆடா அந்த யாழாரு அழுக சத்தம் கேட்குதா பாராய் செம்பகுலா. அந்த அழகுதி அழகு சத்தம் கேட்குது பாராய் செம்பகுலா. அந்த யாழாரு அழுக சத்தம் கேட்குதாடா பாராய் செம்பகுலா. அந்த அழகுதி அழகு சத்தம் கேட்குது பாராய் செம்பகுலா. ஆகாத சகலமும் ஆகிட என்ன சிவை கேளாய் செம்பகுலா. செம்பகுலம் அந்த அலறுகிறது அழுக சத்தம் கேட்கிறது. இன்றிருந்து நாளை போகலாமே செம்பகுலம். ஆண்டவா ஆந்தையாளர் என் சாமி இது ஆகாத சகுனமில்லை. ஆந்தையாளர் அலறு சத்தம் கட்டலல்ல சகுனம் சகுனம் என்று சகுனம் சகுனம் என்று சாமி நீ சாதிக்க வேண்டாம் சாமி. ஆண்டவா தாங்கள் சகுனம் பெறுதில்லை, சத்தியம் பெறுது. கொடுத்தால் மறக்கால், இல்லை என்றால் பிறப்புடுங்கள் சத்தியம் சொல்லி. கொடுத்தால் மறக்கால், இல்லை என்றால் சத்தியம் என்று சொல்கிறாய் செம்பகுலம். அதோ பார்த்தாயா மட்டையங்கோட்டால மார்விடம்பாயுதே அப்படி மட்டாயங்கோட்டால மார்விட பாய்ந்தது பாராய் செம்பகுலா. மட்டையங்கோட்டால மார்விடம்பாயுதே பாராய் செம்பகுலா. மட்டாயங்கோட்டால மார்விட பாய்ந்தது பாராய் செம்பகுலா. ஆகாத சகலமும் ஆகிட என்ன செய்வேன் கேளாய் செம்பகுலா. மட்டையும் கோட்டால் முன்னால் வருகிறது. இன்றைக்கு நாளை போகலாமே செம்பகுலம். ஆண்டவா செம்பகுலம் இன்று என்பது நாளை என்பது இல்லை என்பது கிடையாது. அடையாளம் கொடுத்தால் மறக்கால், இல்லை என்றால் புறப்படு சத்தியம். அங்கே கோதா புலியூருலே எல்லாம் புலியான பேர்காலும் அங்கே போதா புலியூரிலே அங்கே குடியனு பேர்காலும் கூட்டம் கூட கோதா புலியூர்
நாளும் கூடியிருக்க அங்கே காட்டு வழக்குகள் பேசாவே காரணர் எல்லோரும் கூட்டம் கூட காட்டு வழக்குகள் பேசாவே கரலர் எல்லோரும் கூடியிருக்க ஓரோ வழக்குகள் பேசாவே உத்தமர் எல்லோரும் கூட்டம் கூட ஓரோ வழக்குகள் பேசாவே உத்தமர் எல்லோரும் கூடியிருக்க கரலர் எல்லோரும் கூடியிருக்க கூடியிருக்க கரலர் எல்லோரும் கூடியிருக்க செம்பகுல ஆண்டவா அதோ வார்த்தாயா என்னது புலியூரிலே கொட ஆலமரத்துக்கடியிலே காரார்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார் உண்மைதான் உன்னுடைய வழக்கச் சென்று அவர்களிடத்தில் எடுத்துச் சொன்னால் நான் பின்பதாக குதிரையில் வருகிறேன் அப்படியாகட்டும் போய் வருவாய் பெண்டு வருவாய் அங்கே நடந்தாரை பொன்னாரும் தான் அங்கே விட்டு தாய் காட்டு வழியா நடந்தார் பொன்னாரும் தான் அங்கே நாட்டை விட்டு வாட காட்டு வழி நடந்தாரை பொன்னாரும் தான் வாழ நாட்டை விட்டு தாலி காட்டு வழியா நடந்தார் பொன்னாருமே அங்கே நாட்டை விட்டு வாட காட்டு வழி நாட்டை விட்டு வாட காட்டு வழி நாட்டை விட்டு தாலி காட்டு நாட்டை விட்டு வர காட்டு வழி கரல் வந்தாமே விளக்க பேச கரல வந்தாமே கரல வந்தார் ஏராளமாகவே கரல வந்தார் ஏராளமாகவே விளக்கு பேச கரால் வந்தாமே அப்பா அப்பா என்ன எல்லாம் படுத்துக்குச்சு ஏன் தூங்குறவங்களாம் பிறண்டு படுங்க கரையன் பிடிச்சிக்க போகுது ஆமாம் ஆமாம் ஆயா ஆயா நல்ல தூக்கத்தை பாரு எப்படி தூக்கம்னு அப்பா நாங்கெல்லாம் யாரு யார் சொன்னாத்தானே தெரியும் நாங்கெல்லாம் வழக்கு பேசுற பஞ்சாயத்து பண்ணிகை வழக்கு பேசுற பஞ்சாயத்து பண்ணிகளா ஏய் வழக்கு பேசுறவங்க வழக்கு பேசுறவங்க காராளர்கள் என்ன வழக்கு பேசுவ நீ எந்த வழக்கு வேணாலும் பேசி விட்டுருவேன் எல்லா வழக்கும் பேசுவியா ஆமா 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 சரி 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 வழக்கு பேசுனா பேசு எங்கள்கிட்ட வழக்கு இல்லை உங்கள்கிட்ட வழக்கு இல்லையா அப்ப நீங்க வாட்டில இருங்க சரி எது வழக்கு வருதான்னு பாப்போம் பாரு பாரு ஒரு மரக்காலை கொடுத்தேன் சரி நான் கொடுத்த மரக்கால் 1000 இல்ல 2000 இல்ல 12000 பொன்னால் மரக்காலை கொடுத்தேன் சரி அவர் வாங்கி வைத்து விட்டு அதிகாலையில் கொட்டம் திறக்கின்ற கொத்த மரக்காலை கொடுத்தார் அதற்காக நான் ஒரு வாதாடி வம்புறுத்தி வடதேசமே வெள்ளங்குளம் சத்தியம் அளித்தேன் சரி தாங்கள் இந்த கோதாமுருகள் கண்டேன் என் மனம் நீங்கியது இந்த நாயத்தை பச்சாலி வச்ச வைத்து தர வேண்டும் அப்படி பேசினா என்ன தரீங்க என் பக்கமா பேசினால் உனக்கு கைக்கு காப்பு காப்பு போடுறேங்கிறீங்க ஆனா ஒரு குதிரை வர்றாரு நான் குறுக்கு வழியா ஓடி வந்தேன் திருமுருகா நான் தலையெடுத்த காலத்துல இருந்து நான் நேரா போயே பழக்கம் இல்லை நடக்குமா நம்மள்ட்ட ஆடவர் வருகிறார் சற்று அமருங்கள் ஆகட்டும் குதிகளே நாட்டை விட்டு வாட தேசமாக அங்கே நடந்தார் நடைக்கு உழுங்க பொல்லார் 400 காராளர் கூட்டம் உள்ள எழுந்தாரை எடை கூழுங்க பொன்னர் 70 காராளர் கூட்டம் உண்டு அங்கே எழுந்தார் எடை கூழுங்க பொல்லார் 200 காராளர் கூட்டம் உள்ள அங்கே 200 காராளர் கூட்டம் உள்ள 70 காராளர் கூட்டமாக 200 காராளர் கூட்டம் உள்ள அடைக்காரர்களே இந்த பொண்ணுமே சங்கமேல ரொம்ப அகடி பேளுங்க சரியான சில்ற பேளுங்க யார் சொல்ற எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காது உங்களை சொல்லுவோமா அடைக்காரர்களே ஏன் நெல்லி விளையாட்டு மன்னரை பத்தி கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறாய் நீங்க குதிரையை விட்டு இறங்க மாட்டீங்களா ஓ குதிரை விட்டு இறங்கித்தானே வர வேண்டும் இதோ குதிரை விட்டு இறங்கி வருகிறேன் அப்பா ஆகட்டும் ஆகட்டும் ஏங்க அந்த செம்பவுல ஆசாரி ஒரு மரக்கா கொடுத்தா நம்மள கொடுத்து விடுங்க ஏன் போகட்டும் அவன் திருப்பி கொடுத்த மரக்களை திருப்பி கொடுத்து விட்டனப்பா ஏங்க அடுத்த சொத்துக்கு ஆசை வைக்கிறீங்க ஆறு அடுத்த சொத்துக்கு ஆசை பாவா அப்படியானே தெரியுது செம்புகுல ஆசாரிக்கு எனக்குள்ள பிரச்சனை நீ எதற்காக நெல்லி வெள்ளாட்டாளக்கூடிய பொன்னூர் அகடிப்பைய சங்குரோ தகடிப்பைய எதற்காக எங்களை பற்றி இழிவான வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்தாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தாங்க அவங்கள பேசுறேன் உங்களை பேசுவோமா எங்களை பேசவில்லையா எப்போ உங்களை குதிரையில் வரும்போது எங்களை பத்தி கேவலமாக பேசிக் கொண்டது யார் உங்களை பேசலங்க நீதானே பேசுன நான் இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல 2 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி 2 பேர் என்னை பத்தி கேவலமாக பேசிய காரணத்தினால் இந்த பச்சை ஆலமரமாகப்பட்டது ஒடுந்து உங்கள் மேல விலகட்டும் ஒரு சாவத்தம் என்று விடுகிறேன் அங்க அகடி என்று வார்த்தை சொல்ல பொன்னர்
ஆலமரம் ஒளிந்து மேலுக அகடி என்று வார்த்தை சொல்ல பொன்னார் அலமரம் ஒடித்து மேல் விழுக அலமரம் ஒடித்து மேல் விழுக ஆலமரம் ஒளிந்து மேலுக அலமரம் ஒடித்து மேல் விழுக செம்பகுளம் ஆண்டவா புறப்படு போகலாம் வெள்ளாங்குளத்தூர் சத்தியம் சட்டமர்கள் ஏ ஆண்டவா இது உனக்கே நியாயமா இருக்குதா என்ன நாயா இல்ல உனக்கு நியாயமா இருந்தா சட்டை அத்தனை சகனங்கள் பறக்கும் பட்சிகள் வாயில்லாத சீவர்கள் அன்னவரை பார்த்தால் நம்மளை போன்ற மனிதர்கள் இந்த சகோதரத்துவ சத்தியம் சென்றால் சத்தியமே பொய்யாகிவிடும் செம்பகுளம் எடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்ன வார்த்தை சொல்கிறாய் அப்பா மனிதனுக்கு மனிதன் சாப கொடுத்து விட்டு சென்றால் சத்தியம் பலிக்காது என்று சொல்கிறாய் உண்மைதான் அப்படி என்றால் ஓரமாக அமர்ந்து விடு இதோ சகடத்தை எடுத்து விட்டு பிறகு சென்று வருகிறேன் அங்கே கவுடா நீய பொன்னாரும் தான் அங்கே கத்தி முனையாலே கவுடாரிய பொன்னாருமே எங்கை கத்து முனையாலே எத்திடவே கத்தி முனையாலே எத்திடவே கத்தி முனையாலே எத்திடவே கத்தி முனையாலே எத்திடவே கத்தி முனையாலே எத்திடவே அடைக்காரர்களே இதோ எங்களை பற்றி கேவலமாக பேசிய காரணத்தினால் இப்பத்தே நிமிர்ந்து இருக்குது ஒரு சாபத்தை ஒன்று கொடுத்தேன் நல்ல பெரிய சவாலை கொடுத்தீங்களா ஆமா ஆலமரம் ஒழுந்து மேல விழுந்தது வார்த்தையா அடையாங்க அது காத்துல விழுந்துருச்சுங்க அது காத்துல விழுந்ததா மீண்டும் ஒரு சாபம் என்று விடுகிறேன் என்ன சாபம் இந்த நாட்டிலே பெண்ணா பிறந்தவர்கள் அனைவருமே உத்தமாமத்தின் ஒரு சொல்ல வாசகம் அருக்காணி நல்லதங்கை போல் பிறக்க வேண்டும் சரி ஆணாக பிறக்கக்கூடியவர்கள் அனைவருமே சட்டித்தலை முட்டி வைரமாக பிறந்து மதுக்கரைக்கு மேற்கே சென்று பரிவாங்கி பிள்ளைகள் ஓரிடுகிறப்பா கையும் பாச்சு காலும் பாச்சு டப்பா டப்பா இனி நாங்களுமே என்ன செய்வேன் டப்பா டப்பா கையும் பாச்சு காலும் பாச்சு டப்பா டப்பா இந்த ஆசாரி பேச்சு கட்டு டப்பா டப்பா செம்பகுளம் ஆண்டவா பிரபு போகலாம் அப்பா அதோ வார்த்தாயா ஆ. காராலா வெள்ளாங்குளா நரா தெரியுது அந்த காரலார் வெள்ளக்குள்ள நேரா தெரியுது பாராய் சம்பகுலா இன்னைக்கு கரைதலில் என்று மேல சொல்லி தருகிறேன் கேளாய் சம்பகுல செம்பகுளம் ஆண்டவா இதோ காரால கட்டி வைக்கக்கூடிய வெள்ளாங்குளத்தூர் வந்து விட்டோம் உண்மைதான் இந்த வெள்ளாங்குளத்தில் நின்று உனக்கு கரமேது நின்று உனக்கு நிற சொல்லி தருகிறேன் உன் மரக்களை ஏற்றுக்கொள்வாய் செம்பகுளம் எந்த குருட்டு போய் ஏத்துக்குவேன் ஏன் ஓ ஓ பெட்டிக்கார ஓய் வல்நாட்டுல என்ன சொன்னேன் என்ன சொன்னாரு இங்க வந்து எதுக்கு பிறண்டு பேசுற பிறண்டு பேசுற ஆமா செம்புகுளம் எங்க அழைத்த வரி தெரிவித்தல்லவா உண்மையாக காரால் கட்டப்பட்ட வெள்ள குளக்கரை வந்தவுடன் செம்புகுளம் குமுளில் சத்தியம் செய்தால் ஒன்றார் இந்த வெள்ளா குளத்து கதம் நின்று ஆகாயவாணி பூமதி சாட்சியாகும் உன்னோட மாதாபிதா சாட்சியாகும் சுருளி 33 தேவாதி சாட்சியாகும் இதுதான் உன்னோட மரக்கல் தெரிவித்தல் பண்ணா இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது செம்பகுளம் தாங்கள் வரலாற்றில் தெரிவித்த பிரகாரம் 16 குமிழில் நடுக்குமிழில் வெங்கக்கல் குமிழில் உக்குமிழ் பிறகுமிழ் வந்தால் மரக்கல் என்று ஏற்றுக்கொள்ள செம்பகுளம் நெல்லிவளன் ஆட்டுக்கோட்டையில் சொன்ன பிரகாரம் வெள்ளாங்குளத்து குமிழியிலே உள்குமிழி போந்த பிறகுமிழி வந்தால் உன் மரக்காலை ஏற்றுக்கொள்கிறாய் செம்பகுளம் உண்மைதான் அப்படி என்றால் நான் ஏறி வந்து அசுவமாகப்பட்ட இந்த ஆலமரத்து விருச்சகத்தில் கட்டி வைக்கிறேன் சரி அசுவத்தை ஒரு கண்ணாலையும் நான் செய்யக்கூடிய சத்தியத்தை ஒரு கண்ணாலையும் பார்க்க வேண்டும் அப்படி ஆகட்டும் பார்த்து வருகிறாயா ஆ. ஆகட்டும் செம்பகுளம் ஆகட்டும் தளந்து மனமுருகி பொன்னர் கண்ணியில் சத்தியம் செய்ய போறே தனது மனம் முருகி பொன்னார் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன் தளந்து மனமுருகி பொன்னர் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன் தனது மனம் முருகி பொன்னார் தண்ணியில் சத்தியம் செய்ய போறேன் அப்பா தாயே மனாதில் என்னை பொன்னர் தன்பிற பைகால தாயே மனதில் எண்ணி பொன்னார் தன் பிறப்பு காலை நெஞ்சில் எண்ணி தாயே மனாதில் என்னை பொன்னர் தம்பிய தங்காயும் நெஞ்சில் தாயே மனதில் எண்ணி பொன்னார் தன் பிறப்பு காலை நெஞ்சில் எண்ணி பார்த்தட்டாளுக்கு சத்தியங்கள் செய்ய தாண்டி குதித்தேனே தண்ணீர் அங்கை தட்டானிக்கு சத்தியங்கள் செய்ய தாண்டி குதித்தேனே தண்ணியில மாறாளவு தண்ணீரே பொன்னர் மண்டியிட்டு சத்தியம் செய்யாலுற்றார் அங்கை மாறாளவு தண்ணியில பொன்னார் மண்டியிட்டு சத்தியம் செய்ய போறேன் குதிரை தண்ணீரே பொன்னர் பூசம சத்தியம்
பொன்னார் கூசமல் சத்தியம் செய்ய போறேன் அங்கே குதிரை அந்த குதிரை கண்டா தண்ணியிலை பொன்னார் கூசமல் சத்தியம் செய்ய போறேன் அந்த ஆணை கண்டா தண்ணியிலை பொன்னார் அஞ்சமல் சத்தியம் செய்ய போறேன் அந்த தட்டாளிக்கு சத்தியங்கள் செய்ய தாண்டி குதித்தேன் தண்ணியில நான் தான் ராஜா, ஓய் நாகராசா நான் தான் ராஜா. நீதான் ராஜாவா அவர் கட்டை வெட்டுறாங்க. கட்டைக்கு அந்த யாரு கட்டை யாருக்கு? உனக்கா நம்ம பெட்டிக்கார ஆ, நம்ம கட்டையெல்லாம் தேவையில்லை. 2 சைக்கிள் டயர் இருந்தா போதும். உனக்கு ஆமா, இதெல்லாம் பரவாயில்ல. ஆ, அண்ணன் வீட்டில் சின்னஞ்சிறு குழந்தை பால் குடித்து வளர்ந்தேன். சரி அண்ணன் அவரை அழைத்து விட்டு ம். அதிக வேகமாக செல்ல வேண்டும். ஆமா ஆமா உள்ள போனார் செத்துட்டாரு நான் பார்க்கணுமா இல்லையா சாமி பெரியாண்டவா, ஆ, சாமி பெரியாண்டவா. ஏய் கங்கை 3 முறை கடைசி முறையாவே சாமி பெரியாண்டவா. ஆண்டவா, சத்தியம் செய்து விட்டீர்களா? செய்திருக்கலாம். ஆண்டவா, தாங்கள் காலால் சொல்கின்ற வேலை இந்த கம்மாளன் காலால் கேட்டதால் மன்னா ஆள விருத்தத்தில் கட்டி வைத்திருந்த புறவை அன்று ஓடிவிட்டு காரணத்தால் புரியத்தில் சத்தியத்தை பார்க்கவில்லை என்றோ பார்க்கவில்லை. ஓ, உண்மைதான். ஓடுகின்ற கண்ணீரில் பிறகு குமிழி அழித்து வர வேண்டும். சொன்ன சொல் தவறாமல் 3வது சத்தியமாக இந்த தெய்வத்தின் சாட்சியாக கடைசி முறை ஓடுகிற தண்ணியிலே 3வது முறையாக சத்தியம் வருகிறேன். என் அசுத்தத்தை பார்க்க வேண்டாம், நான் செய்யக்கூடிய சத்தியத்தை பார்க்க வேண்டும். அப்படி சத்தியம் வரும்போது ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டால் கோபம் வராது, வந்தால் என்னுடைய பட்டாவ ஆளுக்கு ஏய் நம்மளுங்களா நேரம் எந்த கோளாறும் இல்லை. சரி இதுக்கு மேல உட்கார விருப்பம்னா உட்காருங்க, உட்கார முடியல வச்சுக்க, வச்சுட்டு போங்க, இல்லை உள்ள வாங்க. ஆமா ஆமா அப்படித்தான் தெரியுது. தலையுறு காலிபடைகள் காலிபடை சற்பனைகள் செய்திடவே ஒப்பனையாக தலையுறு காலிபடைகள் பொன்னரையில் சற்பனைகள் செய்ய வந்த ஒப்பனையாக தலையுறு காலிபடைகள் காலிபடை சற்பனைகள் செய்திடவே ஒப்பனையாக நம்ம படபூரம் படுத்து தூங்குது. உன் படம் பூரா படுத்து தூங்குது. ஆமா, ஆ, கஞ்சி காய்ச்சணும். கஞ்சி காய்ச்சணுமா? ஆமா. தூங்குற படைக்கு எதுக்குப்பா கஞ்சி? தூங்குற படைக்கா? ஆ, தூங்கி எந்திரிச்சோன்னா பசிக்குமா இல்லையா? பசிக்குமா? அப்புறம் சரி சரி, ஆ, அதனால கஞ்சி காய்ச்சணும். ஆமா, எம்புட்டு படையும் பாரு, எம்புட்டு படை. உன் பொருளையெல்லாம் தூங்கிட்டே தான் இருக்குமா? அது தூங்கிக்கிட்டே தான் இருக்கு. நேரத்து அப்புறம் நாடகம் பார்த்தது இப்ப தூங்குவாங்கல்ல, தூங்கிட்டாங்களா? அப்புறம் எதுக்கு நம்ம இப்படி நாடகம் ஆடுறது? யார் பார்க்காம எப்படி நாடகம் ஆடுறது? 4 பேர் பார்த்தாலும் 4000 பேர் பார்த்த மாதிரி நம்மளுக்கு. சரி, ஒன்றும் அதனால ஒன்றும் தவறே இல்லை. சரி சரி, படைக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சணும், கஞ்சி காய்ச்சணும், அரிசி வாங்கணும், அரிசி வாங்கணும். ஆமாமா. எத்தனை லட்சம் படை உன் படை? அது ஏகபோகமா இருக்குது. சரி, ஒரு ஒரு 2 கிலோ அரிசி வாங்கினா போதுமா? 2 கிலோவா? எத்தனை ஆயிரம் படை உன் படை? அது ஆயிரக்கணக்கான படையா இருக்கு. அப்ப 2 கிலோ போதுங்கிற? அது போதுமையா? 2 கிலோவுக்கு மேல போட்டு என்ன பண்ண போறோம்? சரி சரி, ஆமா. அப்புறம் சாம்பார் வைக்கணுமா? சாம்பாரா? சாம்பார் சரி, என்ன சாம்பார் வைக்கலாம்? சாம்பார் என்ன சாம்பார் வைக்கலாம்? சாம்பார்ல வச்சோ தூராது. சரி, இந்த அரளிக்கோட்டையை அரைச்சு ஊத்திடுவோம். இல்லை ஒரேதியா போய் படுத்துக்குவாங்க அப்புறம். அதுதான் சாம்பாருக்கு நல்லா இருக்கும். அதான் சாம்பாருக்கு நல்லா இருக்குமா? ஆமா. சரி சரி. ஊமத்தங்காய் இருக்குதுல்ல? ஆமா. ஊமத்தங்காய், அரளிக்கொட்டை இதெல்லாம் அரைச்சு ஊத்தணும்னு வச்சுக்க. ஊத்துனா ஒரேதியா கத 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 கதன்னு இருக்கு. படை பெரிய படை ஆயிரம் படை. ஆமா. அப்புறம் ரசம் வைக்கணுமே. ரசமா? அதுக்கு என்னென்ன தேவைப்படுது ரசத்துக்கு? சுக்குத்தி, மிளகுத்தி. சரி.
புளி ஊத்தி இதெல்லாம் ரசத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை வேணுமே. கருவேப்பில்லை அதெல்லாம் ஒத்து வராது. கருவேப்பிலை எல்லாம் போட்டாக்க சரியா வராது. ஒடுவந்தலையை அள்ளி கொட்டிடுவோம். ஒடுவந்தலையா? எல்லாமே நல்லா நல்லா காயகறியா தான் சொல்றேன். அதை அள்ளி கொட்டினோம்னு வச்சுக்க. சரி. அது பாட்டுக்குள்ள குப்பு குப்பு குப்புன்னு வெந்துட்டு கிடக்கும். ஆமா ஆமா எல்லாம் போட்டு கிண்டியாச்சு. சரி. கிண்டி வச்சிருக்குது. யாராச்சும் வரட்டும் பாப்போம். மேங்காவல் பார்த்து வரேன் ஐயா மலை மேங்காவல் பார்த்து வரேன். அந்த மேகாவல் பார்த்து வரேன் ஐயா மலை மேகாவல் பார்த்து வரேன். அங்க மேங்காவல் பார்த்து வரேன் ஐயா மலை மேங்காவல் பார்த்து வரேன். அந்த நெல்லி வள நாடு நெர்சந்த கோநாடு. நெல்லி வள நாடு நெர்சந்த கோநாடு. பொன்னி வள நாடு புகழ்பெற்ற நன்னாடு. பொன்னி வள நாடு புகழ்பெற்ற நன்னாடு. மேகாவல் பார்த்து வரேன் ஐயா மலை மேகாவல் பார்த்து வரேன். அங்க மேங்காவல் பார்த்து வரேன் ஐயா மலை மேங்காவல் பார்த்து வரேன். அந்த வளநாட்டு கோட்டையில் வல்ல சமத்தனம். மன்னாடு கோட்டையில் என்ன செய்யா? வளநாட்டு கோட்டையில் வல்ல சமத்தனம். மேகாவல் பார்த்து வரேன் ஐயா மலை மேகாவல் பார்த்து வரேன். பார்த்து வரேன் ஐயா மலை மேங்காவல் பார்த்து வரேன். ஆனால் நெல்லி வளநாடு நேர்சார்ந்த கோனாடு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டு கோட்டையிலே 4 தலை வாசலிலே காவல் புரிந்து கொண்டிருக்கின்றேன். எதற்காக வென்றால் மேல் தேசத்திலிருந்து வந்த செம்பகுல ஆசாரியவன் ஒரு மரக்காலை கொடுத்து வாதுதக்கங்கள் பேசி என்னுடைய பொறுமை பொறுத்த பொன்னாண்டவரை வட தேசமான வெள்ளாங்குளம் சத்தியம் அழைத்து சென்று விட்டான் சண்டால செம்பகுல ஆசாரியவன். ஆகையினாலே சத்தியம் செல்லும் பொழுது என்னுடைய பெரியாண்டவர் என்ன தெரிவித்தார்? வீரமாக சாம்புகா, நான் சத்தியம் செய்துவிட்டு வருகிறேன். நான் வரும் வரையில் இந்த நெல்லிவல் நாட்டு கோட்டை 4 தலை வாசலிலும் நன்றாக காவல் புரிய வேண்டும் என்று எனக்கு புத்திமதிகளை எடுத்து சொல்லிவிட்டு சென்றார். அதன்படியாக காவல் புரிந்து கொண்டிருக்கின்றேன். மேல் திசையை நோக்கி பார்க்கும் பொழுது வையமலை சந்தையிலே யார் என்று தெரியவில்லை. கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக இருக்கின்றார்கள். அன்னவர்கள் யார் என்று அருகில் சென்று பார்த்து வருகிறேன். புறப்படுகின்றேன். நான் நாடுகள் அடுத்த போது நகர் சோதனை பார்ப்போம் என்று சூடிய பணிகள் ஆடி நான் சூழ்வட்டி கொம்பும் கொண்டான். கொம்பு கொண்ட சூடிய பணிகள் ஆடிய சூடிய பணிகளாடி சூழ்வட்டி கொம்போ கொண்டு சாடிய வீரமாகி நான் சாம்புகன் வருகின்றன. சாம்புகன் வருகின்றன. கருத்த லந்துதாடி தூக்கி நடந்த அந்த முள்ள பையமாலை சந்தையாடுதா ஆகரித்தி லந்ததாடி தூக்கி நடந்தேன் போகள் அந்த முள்ள பையமாலை சந்தையாடந்தேன். அந்த நாக்கரித்த லந்துதாடி தூக்கி நடந்தன் போகள் அந்த முள்ள பையமாலை சந்தையாடுதா ஆகரித்தி லந்ததாடி தூக்கி நடந்தேன் போகள் அந்த முள்ள பையமாலை சந்தையாடந்தேன். இப்போ சிறுவைக்கு கோபம் கொண்டு வரியாடுதன் போக சீக்கிரமா பையமாலை சந்தையாடுதா தனு கொண்டு கோபமும் கொண்டு இப்ப சீக்கிரமா பையமாலை சந்தையாடுங்க. நோக்கி வந்த படைகள் எல்லாம் தாக்கினோரங்க போக ரோசமுள்ள வீரமாக மீசமூருக்கியா நோக்கி வந்த படைகள் எல்லாம் தாக்கினோருக்கு இப்ப ரோசமூடல் வீரமாகி மீசமூருக்கு. அதனால் சந்ததனில் வந்த மல்லர் எந்த ஊரென்று போக தாழ்வணிந்து வீரமாக சரணமு செய்தார். சந்ததனில் வந்தவர்கள் எந்த ஊரையா இப்ப தாழ்வணிந்து வீரமாகி சாம்புகானுமே. அந்த சந்ததனில் வந்த மன்னர் எந்த ஊரன்றி அந்த தாழ்வணிந்து வீரமாக சரணமு செய்தார். சந்ததனில் வந்தவர்கள் எந்த ஊரையா இங்க தாழ்வணிந்து அன்புடனே வீரமாகணும். ஐயா நாட்டார்களே, ஐயா உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி சரணம் செய்கின்றேன். ஐயா நல்லா சாமி. நீ எந்த ஊரு, எங்க இருந்து வர்ற?
அப்படியா? ஆமா. ஆனாடு கோனாடையா கோனாடையா நான் அழகு பண்ணி வளநடையா வளநடையா அலடைய கோணாடையா கோணாடையா அழகு பண்ணி வளநடையா வளநடையா பொன்னி வள நாட்டினிலே நாட்டினிலே கண்டா பொன்னர் சங்கரத்தா முல்லை கனைவருமே பொன்னிவள நாட்டினிலே நாட்டினிலே அங்க புகழ்பெற்ற நடையா வளநடையா அப்பத்தனிய தங்கையுடன் தங்கையுடன் நாங்கள் பதனமாக வாழ்ந்து வரோம் ஐயா. ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு நெல்லி வளநாட்டு கோட்டையிலே பொன்னர் சங்கர் அருக்காணி நல்லதங்கா அத்தா பிள்ளை அத்தா வீரபாகு சாம்புகன் அனைவருமே நெல்லி வளநாட்டு கோட்டையில் வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய பெயர் வையமலை சாம்புகன் என்று அழைப்பார்கள் ஐயா. உன்னைய தாப்பா காணான்னு தேடிட்டு இருந்தோம். இதுக்கு மேல போறதுக்கு எங்களுக்கு வழி தெரிய மாட்டேங்குது. நெல்லிவள நாட்டு கோட்டைக்கு போறதுக்கு வழி தெரிய மாட்டேங்குது. எதனால நீங்கள் நெல்லிவள நாட்டு கோட்டைக்கு போகணும்? அங்க போய் பொன்னர் சங்கர் எல்லாம் கொண்டு போட்டு காரணம் தங்கால சேலை தூக்கிட்டு போகணும். காரணம் என்னன்னு கேட்டேன். சிறை எடுத்துட்டு போகணும்பியா. சிறை அடிக்க வேண்டிய காரணம் என்ன? மேநாட்டுல இருந்து என் தங்கா வீர தங்கா வளர்த்த பண்ணி இங்க வந்துருச்சு. ஆகையினாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் பகையாக இருக்கின்றது. அன்னவர்களை படையெடுத்து சென்று கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் ஐயா. நானும் நெல்லிவநாட்டு கோட்டையிலிருந்து வையமலை சந்தைக்கு எதற்காக வந்தேன் என்றால் என்னுடைய பொன்னாண்டவர் செம்பகுளத்திற்காக வெள்ளாங்குளம் சத்தியம் சென்று விட்டார். நானும் குதிரைகளை மேய்த்து வந்து கட்டினேன். என்னுடைய கோபமுள்ள சின்னாண்டவர் குதிரைக்கு கொல் வைக்கும்படி தெரிவித்தார். நான் கொல் வைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கு பசியான காரணத்தினால் குதிரைக்கு வைக்கும் கொல்லை தின்று விட்டேன். என்னுடைய சின்னாண்டவருக்கு கோபம் வந்து என்னை அடித்து விரட்டி விட்டார். இந்த வையமலை சந்தையில பில்லறுத்து வித்து பொழைக்கலாம் என்று வந்துவிட்டேன். நான் நெல்லிவளநாடு செல்ல முடியாது. சாப்பாடுலாம் நிறைய செஞ்சு வச்சிருக்கிறப்பா, முதல் சாப்பிடு. அதாவது உங்க சாப்பாட்டு சாப்பிட்டு உங்க பக்கம் சேர்ந்து அவங்க மேல படையெடுத்து செல்லணும்னு சொல்றீங்க. அப்படித்தானே? அப்படியாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் பகையாக இருக்கின்றது. உன்னை நம்ப வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வமான குங்குமக்காளியை நினைத்து வீரவாகு சாம்புகா உன்னை ஒன்று செய்ய மாட்டேன் என்று இந்த இடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தால் நெல்லிவளநாட்டு கோட்டைக்கு வழிகூட்டி செல்கிறேன் ஐயா. அப்படியே ஆகட்டும். இதனால் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னுடைய பொன்னாண்டவர் இல்லாத நேரத்திலே கொங்கு 22 கோனாடு 32 54 நாட்டார்களும் பட்டூர் கோட்டை மேல் படையெடுத்து வந்திருக்கின்றார்கள். தந்திர விஷயமாக பேசி அன்னவரை இந்த இடத்துல சத்தியம் செய்தும் தரும்படி சொல்லி இருக்கின்றேன். என்னுடைய உத்தமத்தின் ஒரு சொல் வாசகம், தங்க திருமேனி அருக்காணி நல்லதாங்கள் பத்தினியாக இருந்தால் படுத்திருக்கும் படைகள் அனைவருமே 3.25 நாளைக்கு மூச்சடித்திருக்க வேண்டும். அன்னவர்கள் காது மூக்கையெல்லாம் மறுத்து கச்சப்புறையில் போட்டு இந்த படைகள் வந்திருக்கின்றார் என்று என்னுடைய கோபமுள்ள சின்னாண்டவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். புறப்படுகின்றேன் நான். நின்னியமோ செய்து மன்னர் கும்பிடம் போது போகால் நெஞ்சகத்தில் தங்கையாரை நினைவில் தூதித்தார். நித்தியங்கள் செய்யும் போது கும்பிடும் போது இப்போ தங்கையாக்கி நினைவு கொண்டு தன்மணிந்தேனே. அந்த மூர்க்கமுள்ள அங்கே பத்தினிதான் தங்கையாரை தான் நினைத்துமே இங்கே காதுகங்கள் முக்கையெல்லாம் தான் மறுத்து அந்த காலிபாட்டை கண்ணு மூக்கை தான் கருத்து போகல் கச்சபூரா மீது நில ரெம்பவும் போட்ட அங்கே காதுகங்கை முக்கையெல்லாம் கத்தையால் மீட்டி இப்போ கச்சபையி ரெம்ப மீது ரெம்பவும் போட்டு அந்த காலிபாட்டை கண்ணு மூக்கை தான் கருத்து அந்த கச்சபூரா மீது நில ரெம்பவும் போட்ட காதுகங்கை முக்கையெல்லாம் கத்தையால் மீட்டி அந்த கச்சபை மீது நில ரெம்பவும் போட்டு அந்த பல்லு போட்ட சங்கருக்கு கோல் மறைக்க அந்த பகுடன வீர பகுதால் நடந்தா பலபலு சங்கருக்கு கோல் முறிக்க அந்த வகையுடன் வீரமாக மீச முறிக்கி என்ன செய்வேன் டப்பாடப்பா, காலம் போச்சு கையும் போச்சு டப்பாடப்பா, இந்த காலைய பேச்ச கட்டு டப்பாடப்பா. பாலு கொண்ட சங்கருக்கு கோழி முறுக்கி அந்த மீச முறுக்கி அந்த நோக்கி வந்த படங்கள் எல்லாம் தாக்கி நொறுக்க அந்த ரோசமெல்லாம் வீரமாக மீச முறுக்கியா பாலு கொண்ட சங்கருக்கு கோழி முறுக்கி அந்த ரோசமெல்லாம் வீரமாக மீச முறுக்கி சாமி சின்னாண்டவரே கொங்கு 22 கோனாடு 32 54 நாட்டார்களும் பட்டூர் கோட்டை மேல் படையெடுத்து வந்து வையமலை சந்தையில கூட்டம் கூட்டமாக இருக்க
இருக்கின்றார்கள். அங்கு சென்று அன்னவர்கள் காது மூக்கை எல்லாம் அறுத்து கச்சப்புறையில போட்டு மீதி படைகளை விட்டு வைத்திருக்கிறேன் ஆண்டவா. சீக்கிரம் பாருங்கள், வெட்டி கருவறுக்க வேண்டும் ஆண்டவா, கருவறுக்க வேண்டும். சோடனை ஊட்டினேனே கக்குகரை கச்சையிடை கட்டி ககுகரை கச்சையிடை கட்டி கக்குகரை கச்சையிடை கட்டி அந்த ககுகரை கச்சையிடையை கட்டி கற்பான மேல்மை சமருக்கு கருப்பான மேல்மை சமருக்கு குரமாக கருப்பான மேல்மை சமருக்கு குரமாக காதலில் முத்த பொரு கலந்து கட்டி காதலில் முத்த பொரு கலந்து இந்த காரியால் ஏந்தி கச்சோரி பொட்டுமே விஸ்திரமாயிரங்க கட்டூர மற்றொரு வளர்த்திருவோட கஸ்தூரி பொட்டுமே விஸ்திரமாயிரங்க கட்டூர மற்றொரு வித்திரமாயோட வாகுத மலகையால் ஏந்தி இந்த வாக்கு சமதுகையால் ஏந்தி வாகுத மலகையால் ஏந்தி இந்த வாக்கு சமதுகையால் ஏந்தி பண்டிகிட்டு பாதுசங்கர் ஓட வண்டி கொண்டு வண்டி கட்டி சமதுகையால் ஓட வீரபாகா வீரபாகா ஆண்டவா, கொங்கு 22 கோலாடு 32 54 ஆட்டர்களை படையெடுத்து சென்று ஆண்டவா, படுகளும் சென்று விட்டார். ஆண்டவா, என்ன தெரிவிக்கின்றீர்கள் சாமி? அத்தா பட்டு படுகளும் சென்று விட்டாரா? அப்படி என்றால் தாங்கள் எங்கே சென்றாய்? எங்கே சென்றாய்? ஆண்டவா, என்னுடைய கண்களுக்கு தெரியாமல் மாயமாக வந்த கற்பு மார்பில பட்டு விட்டதென்று அத்தான் பட்டு படுகளம் சார்ந்து விட்டார் ஆண்டவா. அப்படி என்றால் அத்தவ கொண்டு அகடியான ஒருவரை பட்டு கருவறுத்து வர வேண்டும். இப்பொழுது சீக்கிரமாக என்னுடைய காரிமட்ட நிலவை சீனி வைத்து வருவாய். ஆகட்டும் சாமி. கால் துடி சக்கர ரோமோ கால் துடி சக்கரரு காரிமான் பிறப்பி கேட்ட மால்மணி கொப்பு சுட்டி மரகத சீனி வைத்து ஏற்கனவே மூட்டி இணங்குவார் அனுப்புணைந்து நடையணும் கால்களுக்கு வீர தண்டையும் போட்டிடனா. அண்ணருக்கு அது சொல்லு. இதற்காக தந்து கொண்டிருக்கிறாய். இருக்கின்ற சிவ தாங்கத்தில் எந்த ராசியில் என்ன நான் இருந்தது? இவர் கோபத்துடன் செல்ல வேண்டிய காரணம் என்னன்னா தங்கமே, என்ன இருந்தது? நாட்டு கால்வழித்து படைத்து சென்று நம்மளுடைய அத்தா பட்டு படுகிறது. அத்தாவை தோத்து நாமோ ஆபாவி ஆனே நல்லா போய் போகாது
அல்லவா? சதிகார செம்பரட் சுற்றினால் அத்தான் படையெடுத்து சென்று போரிலே மடிந்து விட்டீர் என்று சொல்கிறீர்களே, அத்தாவை எப்பொழுது காணப்போகிறேன்? எந்த ஜம்மத்தில் எல்லாம் இனி காணப்போகிறோம்? யார் நமக்கு துணை இருக்க போகிறார்கள் அண்ணா? தங்கமே, மேநாட்டு காலிமன்னத்தை படைத்து சென்றேன். அத்த பட்டு படுகொலை சென்று விட்டாரம்மா, படுகொலை சென்று விட்டார். ஆகினால் அத்தவை கொன்று அகடியான வேடுவனை மத்திர கொண்டு மட்டடங்க வேடுவனை வெட்டு கருவத்து வருகின்றன. இந்த பாவி விட்டா வேண்டும் அண்ணா. அண்ணா சின்னல் நாங்கள் எங்கள் செல்வ தீருமுகமே, அண்ணயந்தல் செல்வ தீருமுகமே, சின்னல் நாங்கள் எங்கள் செல்வ தீருமுகமே, அண்ணயந்தல் செல்வ தீருமுகமே. செய்தி சொல்லை கேளே மண்ணா, நாங்கள் சொல்லி மாறே கேளுமே அண்ணா. சின்னடா அண்ணா விட்டு பின் முடிந்ததில்லை வேட்டு முகம் நாடா, விட்டு பிரிந்ததில்லை வேட்டு முகம் பார்த்ததில்லை, விட்டு பின் முடிந்ததில்லை வேட்டு முகம் நாடறியே, விட்டு பிரிந்ததில்லை வேட்டு முகம் பார்த்ததில்லை. அண்ணா போட்டகத்தின் தனியாயிட்டு படைமுகமே போவதற்கு, ஒட்டகத்தில் தலையை வீட்டி ஒரு முகமும் போகலாமா, ஒட்டகத்தின் தனியாயிட்டு படைமுகமே போவதற்கு, ஒட்டகத்தில் தலையை வீட்டி படைமுகமும் போவதற்கு. உனக்கு ஏற்குமா எந்த வார்த்தை ஏகுமோ எந்த வார்த்தை சின்னலாவே, அண்ணா சின்னலா உனக்கு ஏற்குமா எந்த வார்த்தை சின்னலா, ஏகுமோ எந்த வார்த்தை சின்னலாவே. இந்த நெல்லி மாட்டுக்கோட்டில் இந்த பாவை மட்டும் தன்னந்தனமாக விட்டு விட்டு படிமுகம் போகிறேன் என்று சொல்கிறீர்களே, இந்த பாவை விட்டு போவதற்கு உனக்கு எப்படி என்ன மனந்துணிந்தது? எப்படி மனந்துணிந்தது? அத்த நமக்காக பிறந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே மேல்நாட்டு கால்மலை படைத்து சென்று சென்ற இடத்திலே மாண்டு மடிந்து விட்டார். ஆனால் அத்தா மடிந்தல் என்ன படையெடுத்து செல்ல வேண்ட தாங்களுக்கு தன்னதனியா விட்டு செல்ல வேண்டியது. அம்மா அப்படி செல்ல வேண்டாம். அங்க அத்தாவை கொண்டதோரு அடியான வேடுவானே, அத்தாவை கொண்டதோரு அடியான வேடுவானே, கரு மரத்து மீண்டு நாடுவாரு, வெட்டி கரு மரத்து மீண்டு இங்க வரணுமா, கரு மரத்து வெட்டி கரு மரத்து மீண்டு இங்க வரணுமா. இதற்காக தடுத்துக் கொண்டிருக்கிறாய். அத்தவை கொண்டு அகடியானவனை வெட்டி கருவறுத்தவர்களை விட்டு விடாமா, விட்டு விடு. சின்ன சொல்கிறீர்கள். ஆமா, எத்தனை எடுத்துரைத்து போதும் அத்தாவை கொண்டு வேடுவனை வெட்டி கருவறுத்தவர்கள் என்று சொல்லி தருவரு. உண்மைதான். உன் தங்கையுடைய நிலைமை என்ன நாளும் சரி நடுகின்றீர்களா? தங்கமே, அத்தான் படையெடுத்து சென்றார் அல்லவா? அண்ணா அத்தான் மாங்கணிந்தாள் தானை படை போனாள், அங்கே அத்தா மாடிந்தலெல்லா ஆளை பாடை போனாலெல்லா, அத்தாவும் மாங்கணிந்தாள் தானை படை போனாள், அத்தா மாடிந்தலெல்லா ஆளை பாடை போனாலெல்லா. என்னை தான் நீயாய்விட்டு போர்கள் செய்ய போவதற்கு, என்னை தானியை விட்டு போர் முகமோ போகலாமா, உனக்கு ஏற்குமோ எந்த வார்த்தை அங்கே ஏகுமோ எந்த வார்த்தை சின்னலாவே. அண்ணா ஐயோ என்னையும் தான் நீயாய்விட்டு போர்கள் செய்ய போவதற்கு, என்னை தானியை விட்டு போர் முகமோ போகலாமா, ஏற்குமோ எந்த
வார்த்தை சின்னண்ணாவே. ஏது சொல்வேன் எந்த வார்த்தை சின்னண்ணாவே. அண்ணா, நமது அத்தான் மடிதல் என்ன ஆணைப்படி சேனைகள் அனைவர்களுமே என்ன சொல்லுகிறாய்? நீயும் படையெடுத்து சென்று நமது அத்தாவை போல் போரில் மடிந்து விட்டார். இந்த பாவிக்கு யார் என்ன துணை இருக்க போகிறார்கள்? அதற்காக வேண்டாம், உன்னை கெஞ்சு கேட்கிறேன். நான் முன்வைத்த கால் பின் வைக்கப்பட்ட தாங்களுக்கு நன்றாக தெரியும். இல்லை, தாங்களுக்கும் மைத்தனாருக்கும் மனம் முடித்து வைப்போம் என்று மனதில் மனக்கோட்டைகள் கட்டி வைத்திருந்தேன். ஆனால் மேலாட்டு காலிமண்ணைகள் இப்பொழுது மண்கோட்டையாக இருக்கிறார்களே. அப்படி இருக்கிற பொழுது எப்படி அம்மா எப்படி அம்மா இருப்பது? மைத்துனாரே கொன்றதோரு மட்டடங்காவே, மைத்துனாரை கொன்றதோரு மட்டடங்க வேடுவானே. வெட்டி கருவறுத்து மீண்டுடாது வரு, வெட்டி கருவறுத்து மீண்டும் இங்க வரணுமா? வெட்டி கருவறுத்து மீண்டும் இங்க வரணுமா? மைத்திரரை கொண்ட மற்றடங்க வேடுமனை வெட்டி கருவறுத்து வருகின்றேன். தடுக்க வேண்டாம் தங்கமே, தடுக்க வேண்டாம். இந்த நெல்லு மாட்டுக்கோட்டில் தாயும் தந்தையும் இருந்த பிறகு இந்த பாவி உங்களை தள்ளலா தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தையாக இன்னும் கொண்டிருக்கிறேன். இந்த நெல்லு மாட்டுக்கூட்டல் ஐவருடமே பிறந்து ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து வந்தோம். சதிகார செம்போலம் ஆசாருக்காக சத்தியம் போன பிறகுமே நாட்டு காலுமணியில் படியெடுத்து சென்றத்தான் போரில் மடிந்தார். நானும் படியெடுத்து செல்கிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா? இந்த நெல்லு மாட்டுக்கோட்டையில் அண்ணா பாலும் முடித்ததும் படைமோய்க்கும் நான் அருகே பாலும் முடித்ததுண்டு படைமுகமும் நான் அறிவேன். பாலும் முடித்ததும் படைமுகமும் நான் அருகே பாலும் முடித்ததுண்டு படைமுகமும் நான் அறிவேன். உனது பத்திரிகை விட்டு போக எல்லா மனம் துணிந்தாயண்ணா. பத்திரியை விட்டு போக என்ன மனோ உண்டதண்ணா. சின்னண்ணா ஐயோ விரும்பி முடிந்ததும் வென்ற படை நான் அறியேன். பிடித்ததுண்டு வெற்று முகம் பார்த்ததில்லை. விரும்பி முடித்ததும் வென்ற படை நான் அறியேன். நீந்ததில்லை வேற்றுபாடை பார்த்ததில்லை. பொட்டகத்தில் தனியாய்விட்டு போர்க்காலமே போவதற்காக என்னை விட்டு போர்கள் செய்ய போகலாம். அன்னை இருக்குமோ எங்கள் வார்த்தை எனது ஏகுமோ எந்த வார்த்தை சின்னலாவே. பாலும் குடித்ததுண்டு படைமுகம் நான் அறியேன், வேலும் பிடித்ததென்று வென்றப்படை நான் அறியேன் என்றால் அப்படி இருக்கு நான் படைமுகம் போகிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா? நீ படைமுகம் போக வேண்டாம் அண்ணா. இந்த பாவி பெண்ணாக பிறந்த உன்னை கென்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நானும் அத்தாவை கொண்ட வேடுபடை வெட்டி கருவறுத்து வருகிறேன் என்று சொல்கிறேன். வேண்டாம் அண்ணா, சொல்வதை கேளுங்கள் அண்ணா. தடுக்க வேண்டாம் அம்மா, தடுக்க வேண்டாம் அண்ணா. அம்மா எத்தனை எடுத்துரைத்து போல படைமுகம் போக வேண்டும் என்று சொல்கிறேன் அல்லவா? உண்மைதான். சதிகார பாவிக்காக பெரியனோ வடதேசம் வெள்ளாங்குளம் சத்தியம் சென்றார் அல்லவா? சரி. அண்ணன் சத்தியத்தை முடித்துவிட்டு வந்து அண்ணா சத்தியம் போனல் வந்து தம்பி என் கை சத்தியம் போனல் வந்து தம்பி என் கை என்று கேட்டார். சத்தியம் போனல் வந்து தம்பி என் கை கேட்டார். சத்தியம் போனல் வந்து தம்பி என் கை என்று கேட்டார். தகுமானோ எல்லாம் சொல்வேன் இல்லைன்னா தங்கை மானோ என்ன சொல்வேன் சின்னலாவே. அண்ணனுக்கு தகுமானோ எல்லாம் சொல்வேன் இல்லைன்னா தங்கமானோ என்ன சொல்வேன் சின்னலாவே. அண்ணா பெரியனோ வடதேச வெள்ளாங்குளம் சத்தியத்தை முடித்துவிட்டு வந்து தங்கமே உனது சின்ன நத்தமில்லை வீரபாகவர்களெல்லாம் எங்கே என்று கேட்டார். இந்த பாவி என்ன நான் பதில் உரைக்க போகிறேன், என்ன பதில் உரைக்க போகிறேன்? சத்தியம் சென்று நம்மளுடைய பெரிய ஆண்டவர் மொழியாந்தி தம்பி எங்கே அத்தா எங்கே வீரமாக சாப்புகிறீங்க
என்று கேட்டால் உரைக்க போகிறேன் அண்ணா? என்ன பதில் உரைப்பதென்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமண்ணா. அம்மா சத்தியம் போ நல்லர் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். சத்தியம் போ அண்ணன் வந்து தம்பி எங்கே என்று கேட்டார். தாபலை எடுத்து அவரிடத்தில் மன்றார். அத்தாபலி எவங்க அர்ச்சனத்தில் வரந்து. தாபலி வாங்கினார். அத்தாபலி எவங்க அர்ச்சனத்தில் வரந்து. தாபலி அவங்க அண்ணர்களை சிதறன்று சிதறுவார்களுக்கு செதுகளை சொல்லுவம்மா. செய்திகளை சொல்லுவோம்மா. தெய்வமே, எத்தனை எடுத்திருத்தவளும் சின்ன நனுமத்தாவை கொண்டு வேடுபடை வெட்டி கருவறுத்தவர்கள் என்று சென்று விட்டார்கள். இந்த வெள்ளி மாட்டுக்கோட்டில் ஐயுருளி மேய்ப்பிருந்து ஒருவரை விட்டு ஒருவரை பிரியாமல் வாழ்ந்து வந்தோம். சதிகார செம்போடு மாசாரி மரக்காலை கொண்டு வந்து பெரியனின் கருத்தலை கொடுக்கும் பொழுது நான் கண்ட கனவு பிரகாரம் வந்திருக்க நான் மரக்காலை வாங்க வேண்டாம். இந்த பாவி பெரியனுடைய பாதத்தை தொட்டி கெஞ்சி கேட்டேனே. அருமணி நாடி வந்தபடி ஆதரிக்க வேண்டும். ஆதரித்தார்கள். அந்த பாவிக்காக சத்தியம் போன பிறகு மீனாட்டு காளிபடியில் வளநாட்டை நோக்கி படித்து வந்து விட்டான். வீரபாகன் சொன்ன வார்த்தை கேட்டபடியே அத்தான் படிமுகத்திலே போரளி படித்தார். சின்ன எத்தனை எடுத்தனை தோறும் அத்தாவை கொண்டு வேடுபடி வெட்டி கருவறுத்தவர்கள் என்று சின்ன வீரபாகம் சென்று விட்டார்கள். இந்த நெல்லி மாட்டுக்கோட்டில் யாருமே துணி இல்லாத பாவியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஐவருளிமே பிறந்து அனாதையாக நின்று கொண்டிருக்கிறேனே. பெரியனாவது சத்தியத்தை முடித்துவிட்டு நாங்கள் இருவராவது நெல்லி மாட்டுக்கோட்டில் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நீதான் அருள் வர வேண்டும். அண்ணன் எப்ப வருவார் வருவார் என்று உப்பருகி மேட்டில் ஏறி உயரவாக நின்று படுவீதி விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நெல்லி மாட்டுக்கோட்டி அண்ணன்மார்கள் யாருக்கு என்ன பாவத்தை செய்தார்கள்? கூலி குறைத்தார்களா? குறைநாடியிட்டார்களா? பிச்சைக்கு வந்தோரை பின்போக சொன்னார்களா? அல்லது பிள்ளைப்பால் கேட்டிருக்க கள்ளிப்பால் வாத்தார்களா? பட்டறை நெல்லில் பதரை கலந்தார்களா? எங்களுக்கா இந்த நிலைமை? எங்களுக்கா இந்த நிலைமை? இவர்களுமே பிறந்த யாருமே துணை இல்லாத பாவியாக நின்று கொண்டிருக்கிறேன். பெரியனாவது சத்தியத்தை முடித்து விட்டு வந்தார்கள். இருவராவது நெல்லி மாட்டுக்கோட்டையில் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். அண்ணன் எப்ப வருவார் வருவார் என்று வழி மீது ஒளி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். சென்று பார்த்தவர்கள் அண்ணனை பார்த்தவர்களே அச்சமுஞ்சுக்காரன் செத்தே போனேன். சரி, அடுத்தது அப்படித்தான் எல்லாம் இங்க கெடி ஆகிட்டு போயிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம்? சரி சரி, இப்ப யாரு வர்றன்னு பாப்போம். சரி, எல்லாம் நம்ம கையில சாவணும்னு இருந்திருக்குது. உன் கையில. சரி சரி, இப்ப யார் சாப்பிட்றாங்கன்னு பாரு கொஞ்ச நேரத்துல. பாத்துக்கோ வரட்டும், பாத்துக்கோ வரட்டும். ஆமாமா. என்ன யாரு வெள்ளாட்டு பட்டியலில் வெங்கமல்லி பாய்ந்தது போல் சங்கர். வெள்ளாட்டு பட்டியலில் வெங்கமல்லி பாய்ந்தது போல் சங்கர். அங்கே வேடுமல்லி மீதில் தெருமுலை பாய்ந்தான். அங்கே வேடுமலை பாய்ந்தது போல் சங்கர். இல்ல தெருமுலை பாய்ந்தான். தெருமுலை பாய்ந்தான். யாரு மேனாட்டு? நான் தான் காளிமண்ணே. நீ காளி மண்ணே. இன்னைக்கு காளி மண்ணே. இன்னைக்கு காளிமண்ணன். ஆமா. ஏ காளி மண்ணே. இன்னைக்கு காளி மண்ணே. இன்னைக்கு காளி மண்ணன் தானே. இன்னைக்கு காளி மண்ணே. என்ன மேனாட்டு காளி மண்ணே. அப்ப இன்னைக்கு காளி மண்ணே. காளி மண்ணே. காளி மண்ணன் தானே. ஏய், அத்தாவை கொன்றது யாரு? நான் தான். நீ மட்டும் தானே? என்ன ஆள் இருக்காங்களா? என்ன படையில? எங்க படையில நிறைய இருக்குது இல்ல? உன் படை எழுதி போடு. இந்த மாதிரி எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருக்கு. எங்க இருக்காங்க? இந்த ஏய் ஏய் இங்கடா இருக்காங்க. இங்க உட்காந்துருக்கல என் படம் மாதிரி தெரியலையா? ஏன்னா ஒரு உசுறு வந்து உனக்கு அவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு. அப்புறம் என்னமா வந்து அங்கிருந்து படையெடுத்து வந்த அத்தாவை கொண்டுட்டேன். நான் ஒருத்தர் இருக்கிறேன். ஏன்னா எத்தனை நேரம் வந்திருக்கிறீங்க? ஏய், என் சங்க தெரியுமா தெரியாதா? தெரியும். எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இது புதுசா? ஆமாப்பா. ஏய் தம்பி அப்படிதான் இதுல தூங்கி இருக்கும்போது புதுசா இது? அட இங்க தான் பேசுறேன். எங்க பேசுறேன்? உங்ககிட்டதே. இது புதுசா? அப்புறம் என்ன பழசா? காசு வச்சிருக்கிறியா இல்லையா? எல்லாம் பணக்கார கொடுக்கறதுல அப்புறம் எடுக்கிறது என்ன? பணக்காரரு பணக்காரர் சொல்லி ஒவ்வொரு ஆளா சோழி வாக்குறீங்க. ஒவ்வொரு ஆளா சோழி வாக்குறீங்க. யார் சொல்லி பார்த்தா? நீ பணக்காரன் சொல்றா இல்லையா? நீ பணக்காரீங்க கடைசியில சோழி வாக்குறீங்க ஒவ்வொரு ஆளா. யாருக்கா சொல்லி பார்த்தா? பாத்தியா இல்லையா? யாரு பார்த்தா? ஒரு ஆளை பாத்துட்டியா? அத்தாவை பாத்துட்டியா? அடுத்த ஆள் யாரை பாக்குறான்?
பார்க்கலாம்னு வந்திருக்கேன். உங்களைத்தான் பார்க்கணும். சும்மா பேருவாகி பேச்சு பேச்சா இருக்க சாட்டை எடுத்துருவா. ஏண்டா மேலாட்டு காளி மண்டனா நான் மாடு மேய்க்கிறவனா ஏங்கிற உன் வீட்டுல மாடு மாடு மேய்க்கிறவனா இதை உடுங்க மாடு மேய்க்கிறவனா இதை உடியா எதுல விடுறது பனியில உடியா இதுல சாமி சாமி பனியில விடு பனி இல்லையா கத்திய விடுறா மண்ண பனிய விடுறா காளிமண்ணா காளிமண் சாட்டை கொடு சாட்டை ஏய் அட இழுத்து போறாங்க எதுல போறாங்க வீரவாகி வீரவாகி மேலாட்டு கால்வடைகள் எல்லாம் வெட்டி கருவிருத்து விட்டவளவா உண்மைதான் சாமி. அடே தேவ சற்று நேரம் அமர்ந்து பிறகு செல்வோம். இப்பொழுது அடே ஆகட்டும் தேவ ஆண்டவா. இப்பொழுது சங்கருக்கு தண்ணீர் தாகத்தை உண்டாக்க வேண்டும். இப்பொழுது என்ன ராட்சி மறக்கிறது ஆண்டவா. வீரவாகி மேலாட்டு காலிமணியில் வெட்டி கருவர்த்த காரணத்தினால் உண்மைதான் ஆண்டவா. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. என்ன தெரிவிக்கின்றீர்கள் சாமி? ஆமா சீக்கிரமாக இந்த ஆயிரக்கணக்கான படைகளை வெட்டிய காரணத்தினால் இந்த ஐவனத்திலே தண்ணீர் தாகம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்று தெரிவிக்கின்றார். என்ன செய்ய வேண்டும் சாமி? எங்கேயாவது சென்று சீக்கிரமாக தண்ணீர் பார்த்து வருவாய் வீரவாகி. ஆகட்டும் ஆண்டவா. இதோ பார்த்து வருகிறேன். பார்த்து வா என்று சொல்ல பார்த்து வா என்று சொல்ல பார்த்தவன் சொல்லை கேட்டு பார்த்ததோ இடமும் எல்லாம் தீர்த்தங்கள் உள்ளதெல்லாம் செம்பலாய் காணுதையா. செம்பலாய் காணுதையா. அப்ப வீட்டு பெரிய காட்டியா வீட்டு பெரிய காட்டி வெண்மணி கீழ்போரமாய் பூர்த்ததோ வேங்கை மரம் சிறு பொய்கையும் தெரியுதையா. பொய்கையும் காணுதையா. சாமி சின்னவா, இந்த இடத்துல தாங்கள் வெட்டிய படைகள் கொஞ்சம் நஞ்சமல்லாம். சரி, இந்த ஆயிரக்கணக்கான படைகளை வெட்டிய காரணத்தினால் ரத்த வெள்ளமாக குணக்குமையிலாக தெரிகின்றது. இந்த இடத்தில் தண்ணீர் தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நெறிஞ்சு குறிஞ்சி நெய்ப்பலா காடு, வீரமலை, நாகமலை, தோகமலை அத்தனை இடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை ஆண்டவா. அந்த கோவண்ணமல்லம் ஆதி பெரியக்காண்டி சடாமனுக்கு அருகாமையில் பொழுது காணாத சுனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அங்கு சென்றால் தான் தண்ணீர், வேறு எந்த இடத்தில் இல்லை ஆண்டவா. புறப்படுங்கள் புறப்படுங்கள் ஆண்டவா, சீக்கிரமாக செல்வோம். எங்கே பார்த்து தண்ணீர் கிடைக்கவில்லை. நாகமலை, தோகமலை, நாலு சுத்தி வீரமலை, வீரமலை ஐவரக்கட்டில் வெம்புடி கீழ்வரமாக அந்த குறிஞ்சிமலை சோலையில் கோமண்ணாமலம் அருகில் சிறிதளவு தண்ணீர் இருக்கின்றதா? உண்மைதான் ஆண்டவா. அப்படி என்றால் புறப்பட்டு செல்வோம். ஆகட்டும். நம்மளுடைய புறவையை அந்த புறமாக திருப்போம். ஆகட்டும் ஆண்டவா, புறப்படுங்கள் போகலாம். அல்ல போக நூறைக்க திரேகூலிந்துமே அல்ல சங்கர் பிரவி புகந்தவன் கூடி புகந்து தீர்ப்பவே. போகண்டுரக்க திரேகூலிந்துமே நல்ல சங்கர் குதர் புகந்தவன் கூடி புகந்து தீர்ப்பவே. போக நூறைக்க திரேகூலிந்துமே நல்ல சங்கர் பிரவி புகந்தவன் கூடி புகந்து தீர்ப்பவே. நல்ல போகண்டுரக்க திரேகூலிந்துமே நல்ல சங்கர் குதிர் புகழ்ந்தவன் கூடி புகழ்ந்து தீர்ப்பவே.
நாயகி நல்ல சங்கர் உருகி பாயுது நல்ல நாகவன் பிடி நாகவான தெனிலே நல்ல சங்கர் குதிர் வருகுதென்றுமே உருகி பார்த்தது அங்கே முன்ன வைத்த கால் பின்னே வையாமல் நல்ல சங்கர் பிறவி பிறகு நடக்க துணையும் காடுக்குமா நல்ல முன்ன வைத்த கால் பின்னே வையாமல் நல்ல சங்கர் குதிர் பிறகு நடந்து துணையில் கடக்குதுவா அங்கே முன்ன வைத்த கால் பின்னே வையாமல் நல்ல சங்கர் பிறவி பிறகு நடக்க துணையில் கடக்குமே முன்ன வைத்த கால் பின்னே வையாமல் நல்ல சங்கர் குதிரை பிறகு நடந்து துணையில் கிடக்குதா முன்ன வைத்த கால் பின்னே வையாமல் நல்ல சங்கர் குதிரை பிறகு நடந்து துணையில் கிடக்குதா வீரவாகி ஆண்டவா பிறவியை ஜெயினி வைத்து வெகு தூரமாக வந்து விட்டோம் உண்மைதான் சாமி என்னுடைய பிறவியாகப்பட்டது ஆண்டவா பின்பற்ற கால் முன்னே வையாமல் நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவா தாங்களுக்கு போலவே அசுவத்துக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தாலும் இருக்கும் ஆபத்துக்கு பாவம் இல்லை எட்டி சவுக்கால் மீட்டுங்கள் சீக்கிரமாக செல்வோம் சாமி என்னும் மறிய பொண்ணு பூரவையும் தாகவரியா எட்டி சவுக்கால் மீட்டிடும் போது நல்ல எண்ணு பறிய பொண்ணு பறிகையா நல்ல தாகவெறிய எட்டி சவுக்கை மீட்டிடும் போது அங்கே மேகபுரவி காகம் பறந்தது நல்ல உள்ள மலரி மேவி எழுந்து தாவி வாருகுதா நல்ல மேக பிறவி காகம் பறந்தது போல் நல்ல உள்ளம் மலரி மேவி எழுந்து தாவி வருகுதுவா அங்கே மேக பிறவி காகம் பறந்தது போல் நல்ல உள்ள மலரி மேவி எழுந்து தாவி வருகுதா மேக பிறவி காகம் பறந்தது போல் நல்ல உள்ள மலரி மேவி எழுந்து தாவி வருகுதா மேக பிறவி காகம் பறந்தது போல் நல்ல உள்ள மலரி மேவி எழுந்து தாவி வருகுதா ஆண்டவா இப்பொழுது வெகு தூரமாக வந்து விட்டவளவா உண்மைதான் சாமி பாருங்கள் பாகபாரிய லோகநாயகி படைத்தவன் மூடி அடுத்த கீழ்புறமா நல்ல பாத பெரிய லோகநாயகி நல்ல பெரிய காண்டி அடுத்தவன் மூடி அடுத்த கீழ்புறமா கருவோரமா வடிவமான கருவுதல் நீல நல்ல மருந்து கல்லிதா கரடு ஓரமா நல்ல மானிடாவும் பழகமானதோர் கலகுதல் அங்கே மிருகம் இருந்த திருமிகள் நூலைகளாலும் வெப்புலானோ செப்புகா நகமா நல்ல மிருகம் மிகுந்த திருவுகள் நல்ல மானிடாவும் வெப்புலவானோ செப்புகா நகமா மிருகம் இருந்த திருவுகள்லியா நூலைகளாலும் வெப்புலானு செப்பு கனகமா மிருகம் இருந்த திருவுகள்லியா இல்ல வாலிடாவே மிருகமான கனக தண்ணிலு மிருகம் இருந்த திருவுகள்லியா இல்ல வாலிடாவே மிருகமான கனக தண்ணிலு இரவாகி ஆண்டவா வெகு தூரமாக வந்து விட்டோம் உண்மைதான் சாமி இன்னும் சிறிது தூரம் இருக்கிறது அதோ பாருங்க சிறிது தூரம் தான் சாமி சொல்லுங்கள் வேண்டிய வனமாகப்பட்டது சந்தனங்களும் மிகுந்த சோலையா நல்லவே மரமும் குளிர்ந்த சோலையா நல்ல சந்தனங்களும் மிகுந்த சோலையா நல்லதே மரம் தந்த நிழலும் குளிர்ந்த சோலையா அந்த மனமும் வந்து சுனை நீரறிந்து அங்க கூறில சங்கரேழுதுமே நல்ல அந்த சோனைமே வந்து கழுதுமே சுனை நீர் அறிந்து அங்க குளிர்ந்து சங்கரேழுந்தனே அங்கே அந்த மனமோ வந்து கழுதுமே சுனை நீர் அறிந்து அங்க குளிர சங்கரேழுந்துமே நல்ல அங்க மனமோ வந்து கழுதுமே சுனை நீர் அறிந்து அங்க குளிர்ந்து சங்கரேழுந்தனே ஆண்டவா இப்பொழுது தாகத்திற்கு தண்ணீரை அறிந்து விட்டவளவா உண்மைதான் ஆண்டவா இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது சந்தன மரங்களும் என்ன உண்மைதான் அழகாக இருக்கிறது சற்று நேரம் இந்த இடத்தில் அமர்ந்து பிறகு செல்வோம் வீரவாகி ஆகட்டும் சாமி அப்படியே அமர்ந்து செல்வோம் அடே தேவர்களே இப்பொழுது சங்கர குங்கு 22 கோணாடு 54 வெட்டி கருவறுத்து விட்டு இந்த வன்னிமரை சோலையில் அமர்ந்திருக்கின்றான் அண்ணவனை விட்டு வைத்தால் பூலோகத்தை அழைத்து விடுவான் வயது 16 வாழ்வு 90 இன்றோடு முடிந்து விட்டது ஆகையால் வாழை தண்டை வில்லாக வளைத்து மல்லிகை புஷ்பத்தை அன்பாக தொடுத்து மன்னவன் மீது அன்பு படுகள் இப்பொழுது
என்ன வராச்சல் ஐயோ தாகத்திற்கு தண்ணீரை அறிந்து விட்டு சற்று நேரம் அமர்ந்திருக்கிற பொழுது யாரோ ஒருவன் என் மீது 50 விட்டான் வீரபாகு. என் மீது 50 விட்டான் வீரபாகு. ஐயோ ஆண்டவா என்ன தெரிவிக்கின்றீர்கள்? தண்ணீர் அறிந்து விட்டு இந்த வன்னி மரத்தடியில களப்பாரி கொண்டிருக்கும் பொழுது என் மேல் அன்பு போட்டு விட்டார்கள் என்று தெரிவிக்கின்ற ஆண்டவா, என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லையே சாமி, நான் என்ன செய்வேன்? வீரபாகு தாங்களுடைய கண்களுக்கு எது தெரியவில்லையா வீரபாகு? ஆண்டவா நான் என்ன செய்ய போகின்றேன் வீரபாகு? ஆண்டவா தொட்டதோர் மயனம் தொட்டதோர் மாயா நம்ம தொடங்கனை எழுந்தி மேவி பட்டது சங்கர் மார்பில் பாய்ந்து தட்டிரிவோடு அங்கே திட்டமாய் பாய்ந்து சங்கர் செங்கல் அம்மாள் அம்பு தன்னை கட்டழகான சங்கர் கைவசமாக்கினேனா கைவசமாக்கினேனே என்ன செய்வே வீராவாகி ஆனா என்ன செய்வே வீராவாகி எது செய்வே தம்பி சங்க எது செய்வே தம்பி சங்க எது செய்வே தம்பி சங்க எது செய்வே தம்பி சங்க அம்பு வடா தம்பியிலே அம்பு வடா மேலிலே அம்பு வட்டி நோகுதாடா அன்பு வட்டி நோகுதாடா எனக்கு திரும்ப வடா மேலிலே திரும்ப வடா மேலிலே திரும்ப வட்டி நோகுதாடா திரும்ப வட்டி நோகுதாடா காயமடா மேலிலே காயமடா மேலிலே காயம்படா மேலிலே காயம்படா மேலிலே காயம்பட்டி நோகுதாடா காயம்பட்டி நோகுதாடா காயம்பட்டி நோகுதாடா காயம்பட்டி நோகுதாடா ஐயோ நிக்க நிக்க சொக்குதாடா நிக்க நிக்க சொக்குதாடா நிக்க நிக்க சொக்குதாடா நிக்க நிக்க சொக்குதாடா நினைவுதாடு மாறுதாடா நினைவுதாடு மாறுதாடா ஐயோ நினைவுதாடு மாறுதாடா நினைவுதாடு மாறுதாடா ஐயோ காங்கரை கச்சை கலைதாடாடா காங்கரை கச்சை கலைதாடாடா காங்கரை கச்சை கலைதாடாடா காங்கரை கச்சை கலந்தாடாடா கட்டளகி என்ன செய்வே ஐயோ கட்டளகள் என்ன செய்வே கட்டளகி என்ன செய்வே ஐயோ கட்டளகள் என்ன செய்வே வீரபாகு அம்பு படாத மேடையில் அம்பு பட்டு விட்டதே வீரபாகு திரும்ப படாத மேடையில் திரும்ப பட்டு விட்டதே வீரபாகு வீரபாகா என்ன தெரிவிக்கின்றீர்கள் சாமி? எங்கே இருக்கின்றவனோடு தெரியவில்லையே வீரபாகு எட்டான பலம் படித்த சிட்டான குட்டி சிறுபுலி குமரசங்கர் கொங்கு நாட்டு சிங்கத்தின் மேலே அன்பு பட்டி இப்பொழுது எங்க இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன்? அன்பு படாத மேடையில் அன்பு பட்டு விட்டது, நான் என்ன செய்வேன் இந்த ஐவனத்தில் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களே ஆண்டவா. ஐயோ ஆண்டவரே நீ வாழத்தா அங்கே ஆண்டவரே நீ வாழத்தா ஆண்டவரே நீ வளர்த்தா ஆண்டவரே நீ வாழத்தா அடிமை கோலந்தனக்கா கொழுந்தனையா சாமி ஆனதொரு புத்திகாலே ஆனதொரு புத்திகாலே அன்புடனே சொல்லுமையா அன்புதனை சொல்லுமையா அப்போ சத்தியமோ நாம ஆண்டவர்க்கு ஆண்டவர்க்கு தமிழ் முரசை முழங்கி தமிழசை மீட்டுவாரே ஆண்டவா என்னுடைய பொறுமபுரத்தை பொன்னாண்டவர் சம்பகுலத்திற்காக சத்தியம் செல்லும் பொழுது வீரபாகு சாம்பகா பட்டூர் கோட்டையில் அனைவரும் பதனமாக இருக்க வேண்டும், ஏதாவது ஆபத்துகள் நேர்ந்து விட்டால் நமது பட்டூர் கோட்டை சனி மூல பார்சமாக ஒத்தப்பாரியை மீட்ட வேண்டும் என்று
எனக்கு புத்திமதிகளை சொல்லிவிட்டு சென்றாரே ஆண்டவா, அதற்காக இப்பொழுது அன்பு பட்டு என் உயிர் போகும் போல் இருக்கின்றது என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களே ஆண்டவா, தாங்கள் விடை கொடுத்தால் சென்று அந்த ஒத்தப்பறையை மீட்டி விட்டு வருகிறேன் சாமி. வீரவாகி ஆண்டவா, என்ன வார்த்தை தெரிவிக்க நாய் வீரவாகி, ஆனால் சத்தியம் சென்று என்னுடைய அண்ணர்களுடைய செவில் கேட்கும்படி ஒத்தப்பற ஓசையை மீட்டு வருகின்ற தெரிவிக்கின்றாய். உண்மைதான் சாமி. என்ன வீரவாகி, ஆண்டவா, அடா தமிழ் முரசி மீட்டா வேண்டா, முரசை மீட்டாதாடா, சத்தியமோ தப்பு மாடா, சத்தியமோ பொய்யாகுவே, சத்தியமோ தப்பு மாடா, அங்கே சத்தியமே தப்பாகுமே, அடா ஒத்தை பாரா சத்தங்காதில் ஒற்ற பறை சத்தங்காதில், அடா ஒத்தை பாரா சத்தங்காதில் ஒற்றை பாரா சத்தங்காதில், ஓசை பட மீட்ட வேண்டாம், ஐயே ஒற்றை பறை மீட்டாதாடா, இதா ஓசை பட மீட்ட வேண்டாம், ஓசை பறை மீட்ட வேண்டாம், அடா வெள்ளாங்குளத்தோர் கேட்கும் பாடி, வெள்ளங்குளம் கேட்கும் பாடி, வெள்ளாங்குளத்தோர் கேட்கும் பாடி, வெள்ளங்குளம் கேட்கும் பாடி, மீட்ட வேண்டாம், முரசை மீட்ட வேண்டாம், இதா வெற்றி முரசை மீட்ட வேண்டாம், வெற்றி முரசை மீட்ட வேண்டாம். வெள்ளாங்குளத்திற்கு கேட்கும்படி ஒத்தப்பற ஓசையை மீட்டினால் என்னுடைய அண்ணராகப்பட்டவர் சத்தியம் செய்யாமல் நம்மளுடைய பட்டொரு கோட்டைக்கு ஏதாவது ஒரு ஆபத்தென்று ஓடி வந்தாலும் வந்து விடுவார்கள். உண்மைதான். சத்தியம் பொய், சத்தியம் செய்யாமல் இருந்திருந்தால் ஒத்தப்பற சத்தத்தை கேட்டால் கோட்டைக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது என்று சத்தியம் செய்யாமல் வந்து விட்டால் செம்புகள் ஆசாரிக்காக நீதி நேர்மை தர்மம் எல்லாம் இழந்துவிடும். தாங்கள் சொன்னபடியே நான் ஒத்தப்பற மீட்ட வேண்டிய ஆண்டவா, தாங்களுடைய மேனியில் அன்பு பற்றி மார்பில் அன்பு பட்டாதால மடியெல்லாம் ரத்தக்காரா, மார்பில் அன்பு பட்டாதாலே உனக்கு மதியெல்லாம் ஆகுதையா, சாமி தோளில் அன்பு பட்டாதாலே சாமி தொடையெல்லாம் ரத்தக்காரா, தோளில் அன்பு பட்டாதினால் உனக்கு தொடையெல்லாம் ரத்தக்காரை, சாமி வனவேடல் கண்ணீரில சாமி கலைமானோ பட்டாதுவா, வருகின்ற தண்ணீரிலே எப்பா கலவ வேண்டும் வட்டாலாமா, சாமி கனகத்தில் பட்டுடனே சாமி கலங்கினையோ நிற்கின்றாயா, கலகத்தை பட்டுடனையப்பா கலகிதான் நிற்கின்றாயோ, ஆண்டவா உன்னுடைய திருமுகத்தை பார்க்கும் போது மலர்ந்த செந்தாமரை போல் இருக்கும். அன்பு பட்டுடனே உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நீர் இல்லாத பயிரை போல இந்த ஐவனத்திலே காணுகின்றதே ஆண்டவா. மார்பில் அன்பு பட்டும் மடியெல்லாம் இரத்தக்கரையுடன் நிற்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? காராமரட்சிக்கு கருப்பு தோட்டிக்கு பிறந்த வீரவாகு சாம்புகள் எனக்கு 12 ஆணை பலமுடையவன். உன்மேல் அன்பு போட்டவன் என்னுடைய கண்களுக்கு தெரிந்திருந்தா இந்த ஐவனத்திலே என்னுடைய தோட்டி தடியால் எட்டி அடித்திருப்பேனே ஆண்டவா. என்னுடைய கண்களுக்கு தெரியாமல் போட்டுவிட்டு அண்டவன் மறந்து விட்டானே, நான் என்ன செய்வேன் சாமி? ஒன்றுமே புரியவில்லையே ஆண்டவா, புரியவில்லையே. கலங்க வேண்டாம், என் மீதில் அம்பு தொட்டவன் யார் என்று பார்க்கின்றேன் வீரவாகி. ஆகட்டும் சாமி, பார்க்கின்றேன். இது யாருடைய அம்பு என்று, யாருடைய அன்பு என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, ஆராய்ந்து பார்த்து வாரே எதிராளிய அம்பாருந்தா, எதிராளிய அன்பாருந்தா பறக்க செய்வேன் யமலோக செத்திடுவேன், பகையாளியும் அம்பாருந்தா, பகையாளி அன்பாருந்தா பரமானோட செத்திருப்பேன், பரமானோட செத்திருப்பேன், யமனோட அம்பாருந்தா, யமனோட அன்பாருந்தா எட்டி நல்ல வீசி இருப்பேன், எட்டி நல்ல வீசி இருப்பேன், மாயானோட அம்பு தல்லை, மாயானோட அன்பு தல்லை, மாறில் அம்பு பட்டாதாடா, மார்பில் அன்பு பட்டாதாடா, மாறில் அம்பு பட்டாதீடா, மார்பில் அன்பு பட்டாதீடா, மதிமயக்க ஆகுதாடா, மதிமயக்க ஆகுதாடா, என்ன செய்வேன் வீராபாகு, என்ன செய்வேன் வீராபாகு, எது செய்வேன் வீராபாகு, எது செய்வேன் வீராபாகு.
இது யாருடைய அம்பு என்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பங்காளி அம்பும் அல்ல, பகையாளி அம்பும் அல்ல, அப்படி ஏமனுடைய அம்பும் அல்ல, எதிராளியுடைய அம்பும் அல்ல, இது மாயவனுடைய அம்பு. அன்று கொடுத்த வயது 16 இன்றோடு முடிந்தது என்று இந்த அம்பிலே எழுதியிருக்கிறது. வேறுவாகி நான் பிழைக்கப்பட்டவள் தெரிகின்றது. ஆகினால் சத்தியம் சென்று சத்தியமோ கேட்கும்படி போக சத்தியங்கள் கேட்கும்படி எங்க தமிழசை மீட்ட வேண்டும். அந்த வெள்ளங்கோட்டோர் கேட்கும்படி போக வெற்றி பரிசை மீட்ட வேண்டும். அந்த வெள்ளங்கூடா கேட்கும்படி எங்க தமிழசை மீட்ட வேண்டும். ஒத்தை பாரா சத்தங்காதில் போக ஓசைப்பட மீட்ட வேண்டும். ஒற்றை பாறை சத்தமாதி ஓசையுமே கேட்க வேண்டும். அபயமா பயம் என்று போக அபயோசை மீட்ட வேண்டும். அங்கே அபயமா பயம் என்று எங்கே அபயோசை மீட்ட வேண்டும். சத்திய சென்று அண்ணனுக்கு கேட்கும்படி நம்மளுடைய பட்டொரு கோட்டையை சனிமோனிலே கட்டி வைத்திருக்கின்றனவா வெங்கலமரசி? உண்மைதான் சாமி. இதை மீட்டினால் ஒத்தைப்பற ஓசையாகப்பட்டது வெள்ளாங்குளத்தர் கேட்கும். ஆகட்டும் சாமி. சத்தியமோ கேட்கும்படி நான் தான் ஒத்தைப்பறை மீட்டி வரேன். சத்தியமோ கேட்கும்படி நான் தான் தமிழசை மீட்டி வரேன். அந்த வெள்ளாங்குளோ கேட்கும்படி நான் தான் வெண்முரசை அடித்து வரேன். வெள்ளாங்குளோ கேட்கும்படி நான் தான் வெண்முரசை மீட்டுகிறேன். அந்த கொட்டுகின்ற மொத்த பறை கந்த சத்தியமோ கேட்கும்படி ஒற்றப்பறை சத்தப்பறை கேட்கும்படி மீட்டுகிறேன். கொட்டுகிற மொத்த பறை சத்தியமோ வரத்துக்கு மரமாக கிளையாக தாவி சென்று கொண்டிருக்கிறார். அதோ பாருங்கள். என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லையா சாமி? நான் என்ன செய்வேன்? இன்னும் தங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா? அப்படி என்றால் சற்று ஓரமாக இருக்க வேண்டும். ஆகட்டும் சாமி. பார்த்து வருகின்றேன். அவனை யார் என்று பார்த்து வருகின்றேன். எதிர்த்து போர் செய்ய வேணும். நபத்தை பார்க்க வேண்டும். சமத்தை பார்க்க வேண்டும். பொன்னர் நம்பி அறியாமாலே புத்தி கட்ட வேண்டுமானே. புத்தி கட்ட வேண்டுமானே. புவி நம்பு தொட்டாயாடா. சங்கர் என்று அறியாமாலே சமத்தை ஆகாமாலே சத்திகர வேண்டுமானே. சாய்ந்திருந்து அம்பு தொட்டா. மரத்தில் ஒளிவி இருந்து மரத்தில வந்திருந்து மாயமாக அம்பு தொட்டா. மாயமாக அம்பு தொட்டா. அன்பு தொட்டா. மத்தி கட்ட வேண்டுவானே. இருக்க வேண்டுவானே. மத்தி கட்ட வேண்டுவானே. மதி கட்ட வேண்டுவானே. சிவனே அன்பு ஏற்றதொரு வில்லாமானா. எழுதுண்ட நல்வி எழுதுண்ட நல்வி முதல் முறையாக நானும் அத்தாவும் படையெடுத்து வந்து அத்த பட்டு படுகளும் சேர்த்து விட்டார். அத்தாவை கொன்ற அகடியான படைகளை வெட்டி கருவறுக்க வேண்டும் என்று என்னுடைய கோபமுள்ள சின்னாண்டவரும் நானும் படையெடுத்து வந்தோம். அன்னவரும் அந்த மேராட்டு படை மீது சண்டை செய்து பட்டு படுகளும் சேர்த்து விட்டார். என்னுடைய சின்னாண்டவர் அன்னவரை விட்டு ஒரு நாளும் நான் வாழ்ந்ததில்லையே. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐவனத்திலே சின்னாண்டவரை விட்டு நெல்லிமலை நாடு சென்று நான் என்ன செய்ய போகின்றேன்? என்னுடைய கோபமுள்ள சின்னாண்டவருடைய காலடியில் நானும் பட்டு படுகளம் சேர போகின்றேன். இப்பொழுது நான் ஆட்டவர் வட்டபோது அடிக்கனை புலப்பி போகல் மாட்டிட வேண்டும் என்று மந்திர வலையுண்டி தாண்டிய லாக்கு பாய்ந்து சாம்புகள் விழுகும் போது பாட்டவர் தூதர் கட்டி இப்போ பட்டினார் உயிர்கள் நல்ல
தேர்றாரு தூங்குறாளுக்கு கூட எந்திரிச்சு உட்காருங்க முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா சத்தியம் வரும்போது யாரும் தூங்க கூடாது எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க முடிஞ்சு போச்சு. மணி விடிஞ்சிருச்சு. தவசு மரத்தை ஊட்ட வேண்டும். யோ பெட்டிக்காரங்க சொல்லுப்பா. பூரா வல்லடி கொள்ளடியில 3 முடிஞ்சு போச்சு. சரி பாப்பா ஆல் ரவுண்டுக்காரர 4வது யாருன்னு தெரியல. யாரு 4வது நீதான் பார்த்து நிதானமா கொஞ்ச நேரத்துல பாரு. நீயும் போக போற. நீ பாரு. தலையெழுத்த முடிஞ்சு போச்சு. தலையெழுத்து உனக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க எல்லாம் தேங்காய் எடுத்த கண்ணை பார்த்து உடப்பீங்க. ஆமா நம்ம செவின அரசு ஏதாவது கோளாறு இருக்குதா? மரத்தடி புள்ளையாரு அரச மரத்தடி நாயகனங்க அந்த அலமரத்தடி புள்ளையாரு அரச மரத்தடி நாயகனே வேலமரத்தடி வேலமரத்தடி நாயகனே வேண்டி அழைக்கின்ற இந்த வேலமரத்தடி புள்ளையாரே வேண்டி அழைக்கின்ற இந்த வேலை கத்தது கத்திய கணவதியே காலகடருவரை அன்பரையா காத்தது காத்தாயே கணபதியே காலகடை போக கண்பரமா உங்களை தூக்கி சீரத்தில் வைத்தேன் உலகத்தை நம்பவில்லை ஆண்டவனே உந்தனை தூக்கி ரசல் வச்சே உலகம் பூராவோ சுத்தி வந்து தக்கிய வெள்ள கூலத்துக்காரை மீது கல்லுண மூக்கார பிள்ளையருங்க வேண்டின வெள்ள கூலத்திரிலே கல்லண்ட மூக்கான பிள்ளையாரு தக்கிய வெள்ள கூலத்துக்காரை மீது கல்லுண மூக்கார பிள்ளையருங்க தாக்கின வெள்ளங்கோ கத்தினிலே கல்லண்ட மூக்கானார் பிள்ளையரே தூக்கிய நான் சீரசில் வைத்தேன் தோரண கல்லையோ நான் சுமந்தாய் தூக்கி நல்ல சீரத்தில் வைத்தேன் தோரண கல்லோர பிள்ளையார அந்த தோரண கல்லையோ தான் சுமந்தார். சாமி சரியானவா வாருங்கள் மன்னா தாங்கள் தெரிவித்த பிரகாரம் குலத்தங்கள் அமர்ந்திருக்கின்றேன். வாருங்கள் ஆண்டவா வாருங்கள். ஓசையும் கேட்கின்றேனே பிறகமில்லை வருகின்றேனே அங்கே தனது மனமோரிகி பொன்னார் தண்ணியில் சத்தியம் செய்ய போற அங்கே தனது மனமோரிகி பொன்னார் தண்ணியில் சத்தியம் செய்ய போற அங்கா தாயே மனதில் எண்ணி பொன்னார் தன் பிறப்பு காலை நெஞ்சில் எண்ணி தாயே மனதில் எண்ணி பொன்னார் தன் பிறப்பு காலை நெஞ்சில் எண்ணி
அங்கே தட்டானிக்கு சத்தியங்கள் செய்ய தாண்டின பொன்னாரும் தண்ணியில அங்கே வஞ்சா மீனு வைர மீனு அங்கே வந்து சிலங்காலு செய்திடவே அந்த மாறாளவு தண்ணியில பொன்னார் மண்டியிட்டு சத்தியம் செய்ய போற அந்த குதிரை கண்டா தண்ணியில பொன்னார் பூசமல் சத்தியம் செய்ய போற அந்த யானை கண்டா தண்ணியில பொன்னார் அஞ்சமல் சத்தியம் செய்ய போற அங்கே யானை கண்டா தண்ணியில பொன்னார் அஞ்சமல் சத்தியம் செய்ய போற வந்தா மீன் வைர மீன் அங்கே வந்து சிலங்காலு செய்திருமா வஞ்சா மீன் வைர மீன் வந்து சிலங்காலு செய்திருமா வந்து அவளை தானிருவி அந்த அதிகமான வீசலா பட்டா அவளை தானிருவி அந்த அதிகமான வீசலா இப்படி 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 முடியா